சகோதரிகளே, உயிர்த்த ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பு வாழ்த்துக்கள். பாஸ்கா காலத்தில் 3ஆம் ஞாயிறை இறை மன்னிப்பை உணர்த்தும் ஞாயிறாக கொண்டாட வந்துள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். உயிர்த்த இயேசு தன் பாடுகளின் போது தனியே தன்னை விட்டு ஓடிய சீடர்களை தேடி சென்று மன்னிப்பின் மாண்பை தன் செயல்களின் மூலம் காட்டி அவர்களிடமே தன் இறையாட்சியை உலக மக்களுக்கு பறைசாற்றும் பணியை தருகிறார். அத்துடன் நிற்காமல் தன் உடனிருப்பு உலகம் முடியும் வரை தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்பதை சீடர்களின் மனதில் ஆழமாக பதிவு செய்கிறார். 3 முறை மறுதலித்த பேதுருவிடம் அவரின் ஆழமான அன்பை வெளிக்கொணர்ந்து அவரிடமே தன் ஆடுகளாகிய நம்மை வழிநடத்தும் தலைமை பொறுப்பை கொடுக்கிறார். என்னே அவரது மாபெரும் இரக்கம். நாமும் மன்னிப்பின் மாண்பை உணர்ந்து இயேசுவின் உண்மை சீடர்களாக வாழ இறையருளை பெற வேண்டி இன்றைய திருப்பலி கொண்டாட்டங்களில் இயேசுவை நோக்கி மன்றாடுவோம். தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆண்டவரும் தலைவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலியானது எஸ்கே சூசை மரியான் தனது 86வது பிறந்தநாள் விழாவை கொண்டாடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார். அவருக்கு நல்ல உடல் சுகத்தையும் நீண்ட ஆயுளும் தர வேண்டும் என்று நாம் அவருக்காக ஜெபித்து பலியை கொடுப்போம். மேலும் திருப்பலியானது சகாயரா ஜெயஸ்ரீ தங்களுடைய 16வது திருமண ஆண்டு விழாவையும் ஆண்டனி அஜித் கலை பாரதி தங்கள் திருமண ஆண்டு 2வது ஆண்டு விழாவையும் கொண்டாடி மகிழ்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார். இவர் குடும்பத்தாரும் நாளில் ஆண்டவர் நிறைவாக ஆஸ்வதிக்க வேண்டும் என்று நாம் அவர்களுக்காக ஜெபித்து பலியை கொடுப்போம். மேலும் சுஜில் லிவின்ஸ், ரெனிட்டா ரெக்ஸலின் குடும்பத்தினர் நன்றி பலியாகும். ஜான் செல்வகுமார் குடும்பத்தில் நன்றி பலியாகும் அப்பொழுது ஜெபிக்கிறார்கள். இவர் குடும்பத்தாரும் இந்த நாளில் ஆண்டவர் ஆஸ்வதிக்க அவர்களுக்காகவும் நாம் இப்படிபடியாக வென்றார். மேலும் திருப்பலியானது மரியம் ஜெசிகா கிறிஸ்டா ஜெஸ்லின் உடல் சுகம் பெற வேண்டும் என்ற சிறப்பான கருத்துக்காக
அற்புதமேரி பாலசாமி அவர்கள் உடல் நல்ல சுகம் பெற வேண்டும் என்ற சிறப்பான கருத்துக்காகவும் நாம் ஜெபித்து பலியேற்பு கொடுப்போம். இருவருக்கும் நல்ல உடல் சுகத்தை தரும்படியாய் என்றார். மேலும் திருப்பலியான உலகில் வாழ்ந்து மறித்து போன தேவ சகாய் விக்டோரியா ஜான்சி ராணி, தம்மை குரூஸ் லூர்தம்மாள், அல்போன்ஸ் கமலம், உத்தரிக்க நிலையில் உள்ள ஆன்மாக்கள் ஆகிய அனைவருக்காக ஜெபிப்போம். அதனை ஆன்மாக்களுக்கும் ஆண்டவர் நித்திய இளைப்பாற்றை தரும்படியாய் என்றார். அன்புகளே, இன்று நாம் பாஸ்கா காலத்தினுடைய 3வது ஞாயிறை கொண்டாட இங்கே நாம் குடிமை வந்திருக்கிறோம். உயிர்த்தெழுந்த இயேசு தன்னுடைய சீடருக்கு தொடர்ந்து காட்சி கொடுத்து கொண்டிருப்பதை நாம் அனைவரும் வாசிக்கிறோம். என்று பேதுருவுக்கும் இயேசுக்கும் நடக்கிற ஒரு அற்புதமான ஒரு உரையாடலை நாம் தான் இன்னைக்கு நாம் வாசிக்க கேட்கிறோம். நீ என்னை அன்பு செய்கிறாயா அப்படி ஒரு கேள்வியை கேட்கிறார். ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, 3 முறை. அதற்கு அவருடைய பதில் என்னவாக இருந்தது என்பதை தான் நாம் இன்னைக்கு சிந்திக்க இருக்கிறோம். நாம அன்பு செய்வதற்கு தெரியுமே அப்படின்னு அவர் சொல்வதையும், அவர் எப்படியான பாடுகளை பட இருக்கிறார் என்பதை பற்றி அவர் சொல்வதை நாம் வாசிக்கிறோம். கண்களை மூடுவோம். அருமையான இந்த உயிர்த்த இயேசு தன்னுடைய சீடருக்கு காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். இனி நமக்கும் கூட பலமுறை காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். நீங்களும் நானும் கூட நம்மை பார்த்து என்னை அன்பு சரியா நமக்கு தெரியாதா அப்படி என்று வார்த்தைகள்ல பெருமை உதட்டளவில் நாம் ஆண்டவரை அன்பு செய்திருப்போமாய் அதற்காக மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். அனைவரும் அமர்வோம். இப்போது பாப மன்னிப்பு வழிபாட்டுக்குள் இணைவோம். யோவானின் மகன் சீமோனே, நீ இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா? ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியாதா? இதயம் நீ என் மீது அன்பு செய்கிறாயா என்று இதய குமரலோடு காத்து நிற்கும் அன்பு இதயம் இயேசு. பிறரை அன்பு செய்யாமலும் மன்னியாமலும் வாழ்ந்து தகுதியில்லாமல் திருப்பலியில் திருவுடலை வாங்கும் தருணங்களுக்காக இறைவா மனம் வருந்தி மன்னிக்க வேண்டுகிறோம். கட்டளை: ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். கனி கொடுத்து வாழ அழைக்கப்பட்ட நாங்கள் தூய ஆவியின் 9 கனிகளோடு வாழாமலும் கட்டளைகளை கடைபிடித்து வாழாமலும் இருந்த தருணங்களுக்காக இறைவா மனம் வருந்தி மன்னிக்க வேண்டுகிறோம். இயேசுவின் உடனிருப்பு. எப்ராஹிமுக்கு நடை பயிற்றுவித்தது நானே, அவர்களை கையிலேந்தியதும் நானே, அவர்களை குணமாக்கியதும் நானே, அவர்கள் பக்கம் சாய்ந்து உணவு ஊட்டியதும் நானே என்பதை உணராமல் போனீர்களே என்று தவிக்கும் இறைவா, நீர் எங்களுடனே இருக்கிறீர் என்ற உடனிருப்பை உணராமல் நாள், நட்சத்திரம், குறி, சகுனம், கால்களில் கயிறு கட்டுதல் போன்ற அறியாமல் செய்கிற பாவங்களுக்காக இறைவா
மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுகிறோம், மன்னிப்பு வேண்டுகிறோம். எல்லாமல்ல இறைவன் அமைதி இறக்கம் வைத்து நம் குற்றம் குறைகள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம் அனைவருக்கும் நிலையான வாழ்வுக்கு நம்மை அழைத்துச் செல்வாராக. ஆமென். இறைவா, புதுப்பிக்க பெற்ற இளமை உணர்வுடன் உமக்கள் என்றும் அக்களிக்க செய்வீராக. அதனாலும் சொந்த மக்கள் என்ற ஆட்சியை மீண்டும் பெற்றுள்ள நாங்கள் உயிர்ப்பின் நாளுக்காக பேரின்பத்துடன் உறுதியான எதிர்நோக்குடன் காத்திருக்க செய்வீராக. அமோடு என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செலுத்துகிற அவர் வழியாகவே உமை மன்றாடுகிறோ. முதல் வாசக முன்னுரை. தூய ஆவியானவரின் வருகையால் துணிவு பெற திருத்துதலின் தலைமைச் சங்கத்தினருக்கு அடிபணிந்து மறுத்து அவர்களுக்கே இயேசுவின் மகிமையை எடுத்துரைத்து கடவுள் எவ்வாறு அவரை உணர்த்தியுள்ளார் என்பதை தெளிவுபடுத்தினார். அதனால் தண்டிக்கப்படா அவர்கள் இயேசுவின் மகிழ்ச்சியுடன் சென்றதை இன்றைய முதல் வாசகமான திருத்துதல் பணி நூலிலிருந்து வாசிக்க கவனமுடன் கேட்போம். முதல் வாசகம். இவற்றிற்கு நாங்களும் தூய ஆவியும் சாட்சிகள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 27 முதல் 32, 40 மற்றும் 41. அந்நாட்களில் தலைமை குரு திருத்தூதர்களை நோக்கி, நீங்கள் இந்த இயேசுவை பற்றி கற்பிக்க கூடாது என்று நாங்கள் கண்டிப்பாய் கட்டளையிடவில்லையா? என்றாலும் எருசலேம் முழுவதும் நீங்கள் கற்பித்து வருகின்றீர்கள். மேலும் இந்த மனிதருடைய இரத்தப்பழியும் எங்கள் மீது சுமத்த பார்க்கிறீர்களே என்றார்.
அதற்கு பேதுருவும் திருத்தூதரும் மறுமொழியாக, மனிதர்களுக்கு கீழ்ப்படிவதை விட கடவுளுக்கு அல்லவா கீழ்ப்படிய வேண்டும். நீங்கள் சிலுவையில் தொங்க வைத்து கொன்ற இயேசுவை நம் மூதாதையரின் கடவுள் உயிர்த்தெழ செய்தார். இஸ்ரேல் மக்களுக்கு மனமாற்றத்தையும் பாவ மன்னிப்பையும் அளிப்பதற்காக கடவுள் அவரை தலைவராகவும் மீட்பராகவும் தமது வலப்பக்கத்திற்கு உயர்த்தினார். இவற்றிற்கு நாங்களும் கடவுள் தமக்கு கீழ்ப்படிவோருக்கு அருளும் தூய ஆவியும் சாட்சிகள் என்றனர். இனி இயேசுவை பற்றி பேசக்கூடாது என்று திருத்தூதர்களுக்கு கட்டளையிட்டு விடுதலை செய்தனர். இயேசுவின் பெயரை முன்னிட்டு அவமதிப்பிற்கு உரியவர்களாக கருதப்பட்டதால் திருத்தூதர்கள் மகிழ்ச்சியோடு தலைமை சங்கத்தை விட்டு வெளியே சென்றார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இரண்டாம் வாசக முன்னுரை. இரண்டாம் வாசகமான திருவெளிப்பாடு நூலில் திருத்தூதர் யோவான் தன் கண்ட காட்சியாகிய இயேசுவின் மாட்சிமையை நமக்கு எடுத்திருக்கிறார். இயேசுவிற்கு விண்ணுலகு மண்ணுலகு கீழுலகு கடவுள் எங்கும் இருந்து படைப்புகளில் விழுந்து வணங்கியதை பதிவு செய்யும் இரண்டாம் வாசகத்திற்கு கவனமுடன் செவி கொடுப்போம். கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி வல்லமையும் செல்வமும் பெற தகுதி பெற்றது. திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 11 முதல் 14 முடிய. யோவான், நான் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அரியணையையும் உயிர்களையும் மூப்பர்களையும் சுற்றி நின்ற கோடிக்கணக்கான வானதூதர்களின் குரலை கேட்டேன். கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி வல்லமையும் செல்வமும் ஞானமும் ஆற்றலும் மாண்பும் பெருமையும் புகழ்ச்சியும் பெற தகுதி பெற்றது என்று அவர்கள் உரத்த குரலில் பாடிக்கொண்டிருந்தார்கள். பின்பு விண்ணுலகு மண்ணுலகு கீழுலகு கடல் எங்கும் இருந்த படைப்புகள் அனைத்தும் அவற்றில் இருந்த ஒவ்வொன்றும் அரியணையில் வீற்றிருப்பவருக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் புகழ்ச்சியும் மாண்பும் பெருமையும் ஆற்றலும் என்றென்றும் உரியன
என்று பாட கேட்டேன். அதற்கு அந்த 4 உயிர்களும் ஆமேன் என்றன. மூப்பர்கள் விழுந்து வணங்கினார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர்களோடு இருப்பாராக. யோவான் எழுதின செய்தியிருந்து வாசகம். யோவான் செய்தி அத்தியாயம் 21 இறை திருவசனங்கள் 1 19 முடிய. இயேசு தம் சீடருக்கு திபேரியா கடல் அருகே மீண்டும் தோன்றினார். அவர் தோன்றியது இவ்வாறு: சீமோன் பேதுரு, திதிமெனும் பணம் தோமா, கலிலேயாவில் உள்ள கானாவைச் சேர்ந்த நத்தானியேல், செபதேயுவின் மக்கள் ஆகியோரோடு இயேசுவின் சீடர்கள் வேறு இருவரும் கூடியிருந்தனர். அப்போது சீமோன் பேதுரு அவரிடம், நான் மீன் பிடிக்கப் போகிறேன் என்றார். அவர்கள், நாங்களும் மோடு வருகிறோம் என்று கூறி போய் படகில் ஏறினார்கள். அன்று இரவு அவளுக்கு மீன் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஏற்கனவே விடியற்காலை ஆகியிருந்தது. இயேசு கரையில் நின்றார். ஆனால் இயேசு என்று சீடர்கள் அறிந்து கொள்ளவில்லை. இயேசுவிடம், பிள்ளைகளே, மீன் ஒன்றும் படவில்லையா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் இல்லை என்றார்கள். அவர் படகின் வலப்பக்கத்தில் வலையை வீசுங்கள், மீன் கிடைக்கும் என்று அவரிடம் கூறினார். அவர்கள் அவ்வாறு வீசினார்கள். மீன்கள் மிகுதியாக அகப்பட்டதால் அவர்களால் வலையை இழுக்க முடியவில்லை. இயேசுவின் அன்பு சீடரை கண்டதும் பேதுருவிடம், அங்கு நிற்பவர் ஆண்டவர்தாம் என்றார். அதை கேட்டவுடன் தம் ஆடையை களைந்திருந்த சீமோன் பேதுரு ஆடையை இடுப்பில் கட்டி கொண்டு கடலில் குதித்தார். மற்ற சீடர்கள் மீன்களுடன் வலையை இழுத்துக் கொண்டு படகில் இருந்தார்கள். அவர்கள் கரையில் இருந்து வெகு தொலைவில் இல்லை, ஏறக்குறைய 100 மீட்டர் தொலைவில் தான் இருந்தார்கள். படகை விட்டு இறங்கியவுடன் கரையினால் தீ மூட்டியிருப்பதையும் அதன் மீது மீன் வைத்திருப்பதையும் அவர்கள் கண்டார்கள். அங்கு அப்பமும் இருந்தது. இயேசுவிடம், நீங்கள் இப்போது பிடித்தவற்றில் சில மீன்களை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படகில் ஏறி வலையை கரைக்கு இழுத்தார். வலை நிறைய பெரிய மீன்கள் இருந்தன. அவற்றின் எண்ணிக்கை 153. இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. இயேசுவிடம், உணவருந்த வாருங்கள் என்றார். சீடர்கள் எவரும், நீர் யார் என்று இயேசுவிடம் கேட்க துணியவில்லை. இல்லை, அவர் ஆண்டவர்தான் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். இயேசு அவர்கள் அருகில் வந்து அப்பத்தை எடுத்து அவரிடம் கொடுத்தார். மீனையும் அவ்வாறே கொடுத்தார். இவ்வாறு இயேசு இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட பின்பு தம் சீடருக்கு இப்போது 3ஆம் முறையாக தோன்றினார். அவர் உணவருந்திய பின் இயேசு சீமோன் பேதுருவிடம், யோனாவின் மகனான சீமோனே, நீ இவரை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கும் விடம் அன்பு உண்டு என்று உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆட்டு குட்டிகளை பேணி வளர் என்றார். 2ஆம் முறையாக இயேசுவிடம், யோவானின் மகனான சீமோனே, நீ என் மீது அன்பு கொண்டிருக்கிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, உம்மிடம் எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை மேய் என்றார்.
மூன்றாம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகனான சீமோனே, உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று கேட்டார். உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று இயேசு மூன்றாம் முறை கேட்டதால் பேதுரு துயருற்று அவரிடம், ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியுமே, எனக்கு மீது அன்பு உண்டு என்பது நீ அறியாத ஒன்றா என்றார். இயேசு அவரிடம், என் ஆண்டுகளை பேணி வளர். நீ இளைஞனாக இருந்தபோது நீ இடையை கட்டி கொண்டு உனக்கு விருப்பமான இடத்தில் நடமாடி வந்தாய். உனக்கு முதிர்ந்த வயது ஆகிற போது நீ கைகளை விரித்து கொடுப்பாய். வேறு ஒருவர் உன்னை கூட்டி கட்டி உனக்கு விருப்பமில்லாத இடத்துக்கு கூட்டி செல்வர் என உறுதியாய் உனக்கு சொல்கிறேன் என்றார். பேதுரு இவ்வாறு இறந்து கடவுளை மாட்சிப்படுத்த போகிறார் என்பதை குறிப்பிட்டு அவர் இவ்வாறு சொன்னார். இதை சொன்ன பின் பேதுருவிடம், என்னை பின்தொடர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. பிரெஞ்சு நாட்டு பேரரசராக பல பேர் இருந்திருக்காங்க. வரலாற்று வாசித்தா தெரியும் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிந்த அரசு யாரா சொல்லுங்க போனா? பிரெஞ்சு நாட்டு பேரரசு. அதை யாருன்னே தெரியல. நீங்க ஒன்னா வரலாறுலாம் படிச்சிருக்கீங்களா? பிரெஞ்சு நாட்டு பேரரசர் ஃபேமஸான ஆளா இருக்காங்க. நெப்போலியன்லாம் தெரியாதா? தெரியாதா நெப்போலியன்? அங்கே வந்து 5ஆம் சார்லஸ் ஒருத்தர் இருந்தார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய முக்கியமான பிரதமர் அல்லது முதல்வர் இந்த மாதிரியானவங்கள பார்த்தீங்கன்னா பாடி கார்ட்ஸ் இருப்பாங்க. ஏன்னா கூட நினைக்கிறேன் நம்முடைய போப் பிரான்ஸ் இறந்த போப் பிரான்ஸுடைய மெய் காப்பாளர், அதை பற்றி ஒரு நிகழ்ச்சி கூட நீங்கள் வாசிருப்பீங்க. போப் பிரான்சிஸ் வந்து ஒரு நாள் அதான் இரவு படுக்க செல்கிறார். திடீர்னு அவருக்கு தூக்கம் வரல. வெளியே வந்து பார்க்குறார், மெய் காப்பால் நின்று கொண்டே இருக்கிறார். அப்போ மெய் காப்பா சொன்னாராம், பிரான்சிஸ் ஏன் நிற்கிறீங்க அப்படின்னா, இல்லை என்னுடைய வேலையை வந்து நின்று காவல் காப்பது. நோ ஒரு சேர் எடுத்துவாங்க, போட்டு ஒரு சேரில் உட்காந்து நீங்கள் வந்து உங்கள் வேலையை செய்யுங்க அப்படின்னு சொன்னாராம். வழக்கமாக பார்த்தீங்கன்னா மெய் காப்பாளருக்கு வந்து தன்னுடைய அந்த தலைவர் அவங்களை வந்து ரொம்ப பார்த்துக்கொள்வார். அவங்களுக்கு தெரியும் பாடி இந்த பிளாக் கேட்ஸ்லாம் இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க, அப்படியே பக்கத்தில் விட மாட்டாங்க. விஜய்லாம் போகிறாருன்னா அப்படியே சுற்றி பெரிய படமாக இருப்பாங்க, அவங்களை யாரும் தொடக்கூடாது, அப்படியே பயங்கரமாக இருப்பான். நான் சொன்ன இந்த பிரெஞ்சு பேரரசர் 5ஆம் சார்ல்ஸ் அவருடைய மெய் காப்பாளர் மிகுந்த ஒரு சொல்லுவாங்க நேர்மையாளர். அந்த அரசரை வந்து அப்படி அவர் பார்த்து கொள்கிறார். அவை இந்த அரசருக்கும் அவர் மேல் அவ்வளவு ஒரு தனிப்பட்ட அன்பு இருந்திருக்கிறார். ஏன்னா போதாத காலம் என்ன ஆகுது அப்படின்னா, அவர் வந்து திடீரென்று உடல்நலம் சரியில்லாமல் படுத்த படுக்கை ஆகிவிடுகிறார். வழக்கமாக தெரியும்ல, இப்போ நமக்கு உதவி செய்தவங்க, நம்ம கூட இருந்தவங்க, இந்த அரசருக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. சரி, அவரை போய் சந்திப்பதற்காக அவருடைய வீட்டுக்கு போகிறார். படுத்த படுக்கையாக நோய்வாய்ப்பட்டு இந்த வருத்தத்தில் இருக்கிறார். அவை அரசர் சொல்கிறார், ஐயோ நீங்கள் எனக்காக எவ்வளோ செஞ்சுருக்கீங்க, என்னுடைய மெய் காப்பாளர், நீங்கள் எனக்காக பல காரியங்களை செய்திருக்கீங்க. நான் உங்களுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும், நீ எது கேட்டால் நான் செய்கிறேன். ஏன்னா நீங்கள் இப்போது உடம்பு முடியாமல் படுத்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன வேணும்? பணம் வேணுமா, வேறு ஏதாவது உதவி வேணும், எந்த உதவி கேட்டாலும் சொல்லுங்க, ஐ எம் ரெடி டு டூ இட், நான் உங்களுக்காக செய்வதற்காக காத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். படுத்த படுக்கையாக இருந்த அந்த மெய்காப்பை சொன்னாராம், என் வாழ்க்கை என்னும் நூலை நான் மீண்டும் நெய்ய வேண்டும். என் வாழ்க்கை என்னும்னா துணியை நெய்யுதான் இல்லை, வாழ்க்கை என்னும் நூலை நான் நெய்ய வேண்டும். நான் என்ன பண்ணுவேன், திரும்பி பிறக்கணும், எனக்கு இன்னொரு வாழ்க்கை கிடைக்கணும் அப்படின்னு சொன்னாராம். அப்போது இந்த அரசு சொன்னாராம், நான் என்ன பண்ண முடியும்? இப்போ நீங்கள் போய் டாக்டர் கேட்க, டாக்டர் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல டாக்டர், எங்கள் அப்பா உயிரை காப்பாற்றுங்க டாக்டர் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, நீங்கள் எவ்வளோ பெரிய 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 கொள்ளுவாங்க, லட்சக்கணக்கு கோடிக்கணக்கு செலவு பண்ண டாக்டரால் ஓரளவு தான் பார்க்க முடியும், அதுக்கப்புறம் முடியாது. ஏன்னா அதுக்கு உடம்புல இருந்த எல்லாம் உறுப்புகள் எல்லாம் பழுதாக்கி விட்டது என்றால் அவங்க நீங்கள் பைசா வச்சு ஒன்றும் செய்ய முடியாது, அவங்க இறந்து தான் போவாங்க. அப்போது இந்த அரசு சொன்னாரா, நான் ஒரு பெரிய அரசன், உனக்கு என்ன வேணா செய்வேன், நான் எப்படி உனக்கு மீண்டும் ஒரு வாழ்வு கொடுத்தா, நீ பிறந்து என்ன செய்ய போகிறாய், என்னால் உனக்கு இன்னொரு வாழ்வு கொடுக்க முடியாது, அதான் முடியும், ஏன்னா அவர் அரசன் தானே, அவர் பணங்காசு தான் கொடுக்க முடியும், நான் உனக்கு என்ன செய்ய முடியும், நீ மீண்டும் பிறந்து என்ன செய்ய போகிறாய், அப்படி ஒரு கேள்வியை கேட்கிறார். அப்போது அந்த மெய்காப்பன சொன்னானா, நான் மீண்டும் பிறந்தால் எனக்கு இன்னொரு வாழ்க்கை கிடைந்தால் ஒருத்தருக்கு மட்டும்தான் நான் வந்து பணி செய்ய ஆசைப்படுறேன். யார் அது?
ஒருத்தர் மட்டும்தான். வாழ்வை தன்னகத்தை கொண்டவர், வாழ்வை அழிக்கக்கூடிய கடவுளுக்கு மட்டும்தான் நான் வந்து மீண்டும் பணி செய்வேன். மற்ற யாருக்கு? ஏன்னா உன்னால உனக்கு இவ்வளோ நாள் பழி சின்னையா பிரயோஜனம் சொல்லி இவ்வளோ நாள் 30 வருஷமா வேலை செஞ்சீங்க. போகும்போது அந்த ஆள் ஒன்றும் கொடுக்கவே இல்லை, சும்மா அமைச்சு விட்டான். நயா அம்மான்னு செய்யறீங்களா? உழைப்பாளர் தினத்தை கொண்டாடி மகிழ்ந்தோம். 1ஆம் தேதி எவ்வளோ வேலை செய்கிறோம், நல்லா உறிஞ்சி எடுத்துக்கிறானுங்க, ஆனால் ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. அப்படிலாம் இன்னைக்கு நிறைய நேரங்க ஒரு சில பேர் நல்லா செய்கிறாங்க. நீங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர்லாம் ஒரு வாசனை. இப்போ ஒரு தனலட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விழுப்புரம் பக்கத்தில் ஒரு கல்லூரி வைத்திருக்கிறார். அங்கே வேலை செய்தவங்களுக்கு எல்லாம் அவரே இடம் வாங்கி அங்கே மாதிரி வேலை செய்ய போயிட்டு 20 வருஷம் அவர் வந்து மெடிக்கல் கல்லும் வச்சிருக்கார், தனலட்சுமி வச்சிருக்காங்க. அப்போ நீங்கள் போனால் பார்ப்பீங்க, அங்கே வேலை செய்த 20 ஆண்டுகள் வேலை செய்தவங்களுக்கு எல்லாம் இடம் வாங்கி ஒரு இடத்த வாங்கிட்டார் ஃபுல்லாக. இப்போ எப்படி விஜிஎன் நகர் சொன்ன வாங்கிட்டு அவரே அவருக்கு வீடு கட்டி கொடுத்து அந்த சாவியை கொடுத்தார். அதை பற்றி ஒரு வீடியோ பார்த்தேன். இந்த மாதிரி நல்ல ஒழுங்கு இருக்க தான் செய்கிறான். அப்போ வரல, இன்னைக்கு ரொம்ப அழகான ஒரு விஷயம். அந்த மெய்காப்பாளன் சொன்ன விஷயம் தான் இன்னைக்கு முதல் செய்தியாக நான் கூட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அவன் சொன்னா பாருங்க, வாழ்வை தன்னகத்தை கொண்ட வாழ்க்கை கொடுக்கக்கூடிய கடவுளுக்கு தான், அவருக்கு தான் நான் பணி செய்யணும், அவருக்கு மட்டும் தான் நான் வாழ ஆசைப்படுறேன். நீ இருந்து என்ன போச்சு, உன்கிட்ட வேலை செஞ்சு ஒன்றும் உன்னால் பணம் தான் கொடுக்க முடியும், வேற வாழ்க்கை கொடுக்க முடியுமா? அப்படி ஒரு கேள்வியை கேட்டான். அரசர் மௌனத்து நின்றார். இயேசுவின் பிரியமானவர்களே, இன்னைக்கு முதல் வாசகத்தை அப்படி சிந்திக்கலாம். நீ பார்த்தீங்கன்னா இயேசு உயிர்த்தெழுந்த பிற்பாடு சீடருடைய வாழ்வில் ஏற்பட்ட பல மாற்றங்கள்ல முதல் மாற்றம், நான் பந்த வாரம் சொன்னேன், அவங்க பயந்து கொண்டு இருந்தார்கள். அடைக்கப்பட்ட அந்த வீடுகளில் பயந்து உயிர் பயமாக இருந்தது, வெளியில போகவே முடியல. அப்படியாக இருந்தவர்கள் இன்னைக்கு ரொம்ப அழகாக சொல்றாங்க. அவங்க வந்து நீங்க இயேசுவை பற்றி கற்பிக்க கூடாது என்று நாங்கள் கண்டிப்பாக என் கட்டளையிடவில்லை, அவங்களுக்கு சொல்லலையா? நான் பயம் இல்லாம போச்சு அவங்களாம் அப்படி என்று அந்த தலைமை குருக்கள் அவளை பற்றி சொல்லும்போது அவங்க சொல்றாங்க, பாருங்கள, ஹலோ, யாரை பத்தி? மனிதர்களுக்கு கீழ்ப்பதை விட கடவுளுக்கு அல்லவா கீழ்ப்படிய வேண்டும். முதல் செய்தி. நீங்க நிறைய நேரங்கள் நம்ம யாரு கீழ்ப்படி எல்லாம் சொல்றோம், பையன் பேச்சை கேட்கவே மாட்டான். இந்த பொண்ணு இருக்க பார்த்து வாயாடு சொல்ற பேச்சை கேட்க எல்லா பெற்றோரும் இன்னைக்கு புலம்பிக் கொண்டே இருக்கீங்க, தோங்கினே இருக்கு. பாருங்க, மணி நான் அன்னைக்கு கூட சொன்ன போச்சுக்க விளையாட சொல்றேன், விளையாட்டு இந்த கோடை காலம் ஒரு வீட்டில் சொன்னம்மா எத்தனை மணி? 1 மணிக்கு தான் எழுந்துச்சுமேன். எந்த 1 மணி? நைட்டு 1 மணி இல்லை, மதியம் 1 மணி. எனக்கே தெரியல, நமக்கு 5 மணிமா தூக்கம் வயசாயிடுச்சோ, 5 மணி தூக்கம் வர மாட்டேன். ஏந்து இவனோட 5 மணிக்கு மேலே வைத்துன்னு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க தூங்குறது பற்றி சொல்லவே இல்லை. இரவு என்ன இப்போ படிப்பீங்க? படுக்கிறது 2 மணி ஆகும். என்ன பண்ணுவீங்க? கேம்ஸ் விளையாடும், கேம்ஸ் டிவி பார்க்குறோம், படம் பார்க்குறோம். பரவாயில்ல, இன்னைக்கு வாழ்க்கை முறை எப்படி மாறிவிட்டது. அப்பதான் யாருக்கு கீழ்ப்படிவது? இப்போ நீங்க சொல்றீங்க, நீங்களே அம்மா அப்பா உட்காந்து 11:30 மணி 12 மணிக்கு செல்லு நோண்டி அந்த பையன் பார்க்குறானே இல்லையா, அந்த பொண்ணு, நீ முதல்ல செல்லு எடுத்துப்பி, நீ எனக்கு சொல்லாது. அந்த திருப்பி கேட்கும். இன்னைக்கு பசங்களாம் பயங்கர சார்பு, நீங்க நினைக்காதீங்க, நம்மலாம் ஒண்ணுமே இல்லை, வேற லெவல். இன்னைக்கு இருக்க வாண்டுகள்லாம் வந்து வேற லெவல். அவங்களுடைய பார்வைகள், அவங்களுடைய எண்ணங்கள், அவங்களுடைய சிந்தனை நம்ம நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, அவங்க வேற மாதிரி. அப்ப இன்னைக்கு என்ன, நான் யாருக்கு கீழ்ப்படிவது? இன்னைக்கு ரொம்ப அழகான செய்தி. பெரியவற்றுக்கெல்லாம் பெரிய அதிகாரிகள், பெரிய அவங்களுக்கெல்லாம் அட்டென்ஷன் பண்ணிட்டு இருக்கோம், ஆனா 5 பைசா பிரயோஜனம் இல்லை. அதனால அப்கோர்ஸ் நான் சொல்றேன், யாருக்கு கீழ்ப்படியணும்? நீங்க பாருங்க, ரொம்ப அழகாக சொல்றாங்க பேதுருவும் யோவானும். எங்க யாருக்கு கீழ்ப்படியணும்? ஏன் எங்களுக்காக சிலுவையில் இறந்து மரித்த ஆண்டவருக்கு கீழ்ப்படிவதா, அல்லது உங்களை மாதிரியானவர்களுக்கு கீழ்ப்படு என்று ஒரு பெரிய வாதத்தை அவர்கள் மேற்கொள்வதை பார். நீங்க முதல் விஷயத்தை நம்மோடு யோசிக்கலாம். நான் உடனே நினைக்கிறேன், யாருக்கு கீழ்ப்படி? அவன் சொன்னதான், வாழ்வை தன்னகத்தை கொண்ட ஆண்டவருக்கு அல்லவா நான் கீழ்ப்படிய வேண்டும், வேற யாரு கீழ்ப்படியணும்? நீங்க பல நேரங்கள்ல நாம கூட பணத்துக்காக, புகழுக்காக, அதிகார வர்க்கத்துக்காக, அவங்களுக்காக இவங்களுக்காக நம்மளை அப்படியே அடிமை மாறி கூட இன்னைக்கு நிறைய பேர். அதுக்காக நான் கீழ்ப்படி வேணாம்னு சொல்ல வரல, யாருக்கு எதுக்கு என்று தெரியாம கூட இன்னைக்கு தலையாட்டி கொண்டு இருக்க மாடு மாதிரி பூம்பு மாடு சொல்லுவாங்க. இப்ப பசங்க நான் பார்த்துக்க மாட்டாங்க, பூம்பு மாடு. சின்ன வயசை பார்த்துட்டு பூம்பு மாடு பார்த்துருக்கீங்களா? எல்லாத்துக்கும் தலையாட்டு. அப்ப இன்னைக்கு நிறைய நேரங்கள் நம்முடைய வாழ்வு கூட கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இன்னைக்கு அழகாய் பார்க்க, அதான் பாருங்களேன், அவன்கிட்ட பயம் இல்லை, எதிர்த்து பேசுற தலைமை குருக்களை எதிர்த்து பேசுறான். வசனம் அழகாய் சொல்கிறது, அவங்க வெளியே விட்டு வரும்போது மகிழ்ச்சியோடு தலைமை சங்கத்தை விட்டு வந்தாங்க. அவங்கள வந்து வசனம் அழகா நைய புடைத்தார்கள். நல்ல அடி, பல்ல உடைச்சி, மூக்க உடைச்சி, வாயை உடைச்சி, நல்ல உத கொடுத்து அமைச்சிருக்காங்க. வெளியே வரும்போது எனக்கு அந்த செந்திலும் அந்த வடிவேலுக்கு செந்திலும் கவுண்டர் மணி ஒரு திருவிழாவில் காணாமல் போச்சுன்னு சொல்லி ஒரு பொண்ணு கண்டுபிடிச்சிருவான்.
உங்களை கூப்பிட்டு உள்ள கூப்பிட்றாங்க, உங்களுக்கு பரிசு அளிக்கணும்னு சொல்றாங்க. காணாம போன என் பொண்டாட்டி நீ கண்டுபிடிச்ச உள்ள போயிட்டு, யோ நானே என் பொண்டாட்டி எப்படியாவது இந்த திருவிழாவில் கழட்டு விட்டுலாம் பார்த்து வந்தேன், நீ வந்து கண்டுபிடிச்சத உனக்கு அடி போல. இவர் வெளியே வருவார், வந்து என்ன செம்மையா கொடுத்தாங்க, செம்மையா கொடுத்தாங்க செம்ம அடி. ஆனால் வெளியே வரும்போது நீயும் போய் உள்ள வாங்கிடுவார், இவரு போய் உள்ள அடி வாங்க. அந்த மாதிரி நிறைய நேரங்களில் அடி உத வாங்கின பிற்பாடு கூட நீங்க பார்த்தீங்கன்னா வசனம் அழகாய் சொல்கிறது, அவர்கள் மகிழ்ச்சியோடு தலைமை சங்கத்தை விட்டு வெளியே வந்த. அப்ப இன்னைக்கு முதல் செய்தி, நம்முடைய வாழ்வில் நமக்கு கடவுளுக்கு வசனம் எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளுடைய அரசை நாடுங்கள், அது மற்ற அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் அப்படின்னு மத்திய நற்செய்தி வாசம். அப்ப இன்னைக்கு நான் நீங்க பல நேரங்கள்ல நம்முடைய வாழ்வில் எதுக்கோ செய்யற விஷயங்களை கடவுளுக்கு பல திருத்தூதர்கள் கொடுத்த முக்கியத்துவம் தான் நீங்க தொடர்ந்து வாசிப்பீங்க. யோவானும் பேதுருவும் மிக அற்புதங்களை செய்கிறார். அவருடைய பேச்சை கேட்டு 3000க்கு மேற்பட்டவர்கள் மனம் மாறியதாக நாம தொடர்ந்து திருத்தூதர் பணியில வாசி. இன்னைக்கு முதல் செய்தி, நம்முடைய வாழ்வில் கடவுளுக்கு முதல்ல கொடுங்க. அவர் தான் வாழ்வின் ஊற்று, அவர் தான் எல்லாம், அவருக்கு முதல்ல கீழ்ப்படணும். அதான் அந்த மனசு, அதான் பயம். நீங்க எப்போ அது இல்லாம போதா பார்த்தனா விட என்ன பெரிய விஷயம் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கீங்களேன், ஒரே நாள் தான் அடி காலி. நீங்க யாரையாரும் நினைச்சு நம்பி இருப்பீங்க, யாருக்கோ பணி செஞ்சிருப்பீங்க, சொன்ன மாதிரி அவங்கெல்லாம் கொஞ்ச நாள் தான் வச்சுப்பாங்க, யூஸ் பண்ணுவாங்க, தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு உலகத்தினுடைய இயல்பு அதுதான். அவ இன்னைக்கு நான் நினைக்கிற முதல் செய்தியாக திருத்தூதர் யோவானும் திருத்தூதர் பவுலும் திருத்தூதர் பேதுருவும் அழகாக சொன்ன அந்த வார்த்தைகளை, ஆண்டவருக்கு மட்டுமே மனிதருக்கு கீழ்ப்படிவதை விட ஆண்டவருக்கு மட்டுமே கீழ்ப்படிவது மேலானது. இரண்டாவது செய்தியாக எனக்கு நான் செய்திக்குள்ள வந்துடலாம். நீங்க பாத்தீங்கன்னா இயேசு உயிர்த்தெழுந்த பிற்பாடு நீங்க யாராவது நம்ம பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை. இறந்தவர்களை நான் கூட யோசிப்பாங்க, இறந்தவர்களை தூண்டி பார்க்கணும் அப்படி ஒரு ஆசை வரும் எனக்கு. எப்போது இப்போ நம்ம வீட்டில் புனிதர்கள்லாம் சொல்றாங்களே, அவங்களை தோண்டி பார்த்தா தெரியும். நம்ம யாரும் புதைச்சிட்டு வந்துடுறோம், திருப்பி அவங்கள பார்த்து தோண்டிலாம் நம்ம பார்க்கறதே கிடையாது. தோண்டி பார்த்தா என்ன ஆகும், உள்ள என்ன இருக்கும், எலும்பு இருக்கும். சில நேரத்தில் அது கூட இருக்காது, ஏன்னா அதெல்லாம் சாப்பிட்டு வெறும் மண்ணாக மக்கி போயிருக்கும். ஆனால் சில நேரத்தில் நிறைய புனிதர்கள்லாம் பார்த்தீங்கன்னா புனித வாழ்க்கை வந்தோன்னா அவனுடைய ஒரு கையோ சில எலும்புகளோ வந்து அழியாமல் இருப்பதை, சில உடம்புகளும் அழியாமல் இருப்பதை நம்ம பார்த்துருக்கோம். இயேசு உயிர்த்தெழுந்த பிற்பாடு அப்படி உடல்ல சொல்றாங்க பயங்கரமான மாற்றம். அவதான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு செய்தியை சொல்ல விரும்புறேன். இயேசு உயிர்த்தெழுந்த பிற்பாடு சீடர்கள் அவரையோ அல்லது மற்றவங்களும் அவரை கண்டுகொள்ளவே முடியல. முதல் செய்தி அந்த யோவான் நற்செய்தி 20ஆம் அதிகாரம் வாசித்தீங்கன்னா அங்க யார் முதல்ல போறா இயேசுவை காண்பதற்காக? வாயை தரங்க. முதல்ல மரியம் போறா, இயேசு அங்கதான் நிற்கிறார். அவ என்ன சொல்ற, வசனம் சொல்லுது, அவ யாரும் கண்டுபிடிச்சா? அவ இயேசுவை என்ன சொல்றா, தோட்டக்காரன் உயிர்த்தெழுந்த இயேசு இருக்கிறா, ஆனா அந்த மரியாவால அவரை கண்டு கொள்ள முடியவில்லை. அப்படி நீங்க போங்க, நம்ம எம்மாவூஸ் சீடர்கள் இயேசு அவரோட பயணிக்கிறார், நடந்து கொண்டே வருகிறார், நிறைய பேசுறார். என்ன பண்ணாங்க அவங்க கூட? என்ன பண்ணல, யாரோ ஒரு வழிபோக்கு நின்று அவர்கள் அப்படி நினைத்து கொண்டார்கள். இப்போ இயேசு சீடர்கள் முன்பாக நிற்கிறார். என்ன சொன்னா, ஏ பேய், இயேசுதான் அவர் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டு, காரணம் இயேசுடைய உயிர்ப்புக்கு பிற்பாடு அவரை சொல்றாங்க விவிலியர்கள் உடல பயங்கர பவர், பயங்கரமான வைப்ரேஷன். நீங்க அந்த இப்பெல்லாம் வீடியோ ஏஐயில் போறோம், அப்படியே பயங்கர ஒளி வீசு பேசி நிற்கிறாரு, அப்படியே பின்னாடிலாம் பார்த்தா லைட்லாம் கொடுத்து அப்படியே பளிச்சுன்னு வேற லெவல்ல இருக்கிறார். இயேசுவோடு 3 ஆண்டுகள் இருந்தவர்கள் சீடர்கள் கூட இயேசுதான் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை என்பதை விவிலியம் மிக தெளிவாக சொல்லு. ஆனா அதுக்கு அப்படியே ஒரு அர்த்தம் வர, மரியா அப்படின்னு ஒரு பேச சொன்னார். என்ன பண்ணாவ மரியா அப்படின்னு ராபுனி சொல்லி என்ன பண்றாவ இயேசுவை அப்படியே என்னை கட்டி பிடிக்காத நான் இன்னும் போல அப்படின்னு என்று சொல்வதை பார்க்கிறோம். அங்க பேசிக்கொண்டு வந்து அப்பத்தை பிடுகிற போது அவருடைய கண்கள் திறந்தன. வசனம் அழகாய், ஐயோ அவன் நம்மகிட்ட பேசும்போது நம்முடைய இதயம் பற்றி எரியவில்லையா அப்படின்னு மற்ற சீடர்கள் சொல்றாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா இயேசுதான் அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே என்ன பண்றார், அன்பு சிலை கண்டுபிடிச்சிட்டார். யோவான் சொல்றார் அது இயேசுதான் அப்படின்னு நிற்கிற, இயேசுதான் கேள்வி. சீமோன் என்ன பண்றாரு, டபாக்குன்னு அப்படியே வண்டியில குடிச்சிட்டார், கடல்ல குடிச்சு இயேசுவை நோக்கி போவதை பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கு 2ஆவது விஷயம், நாம அனுபவம், உயிர்ப்பின் அனுபவத்தை நம்ம நிறைய பேர் வந்து பெற்றுக்கொண்டான். பலமுறை சொல்லி கொண்டே இருக்கு. 40 நாள் இயேசு உயிர்ப்புடைய அனுபவத்தை பெற்ற பிற்பாடு முதல் பகுதி இயேசுவோடு இருந்தவர்கள் புரிந்து கொள்ளவில்லை, அறிந்து கொள்ள. ஆனால் உயிர்ப்பை ஆண்டவரை அனுபவித்தவர்கள் என்ன பண்றாங்க, இயேசுதான் என்பதை அவங்க அனுபவித்த பிற்பாடு அவருடைய வாழ்வில் ஏற்படுகிற மாற்றங்களை தான் நம்ம தொடர்ந்து இந்த நாட்களில வாசிக்க இருக்கு. அப்ப 2ஆவது விஷயம் நான் சொன்னேன், அனுபவம். உயிர்ப்பின் அனுபவம் நமது வாழ்வை மாற்றக்கூடியதாக இருக்கிறது.
மூன்றாவது செய்தியாக நான் இப்படி யோசிச்சு பார்த்தேன், இந்த சீமோன் பேதுரை பத்தி நம்ம அப்படி கொஞ்சம் சிந்திக்கலாம். சீமோன் பேதுரு பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாங்க, அவர் வந்து வழக்கமா நம்ம அனைவருமா தான் ஒரு அழகான ஒரு சொல்றாரு, ஒரு மனிதன் ஒரு இப்போ நிறைய பேர் இப்போ கேட்டேன் பசங்க, நான் நேற்று கூட ஒரு விபிஎஸ் கிளாஸ் போய் என்னப்பா கோடைக்காலம் எங்கே போவீங்க, ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரியான இடத்துக்கெல்லாம் நிறைய ஊருக்கெல்லாம் போவாங்க, திருவிழாவுக்கு போவாங்க, ஒரு பயணம். வழக்கமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டூர்லாம் கூட்டலாம் பசங்க சொல்லுவோம், ஃபாதர் காலையில் சீக்கிரம் போயிடணும் ஃபாதர், நைட்டு லேட்டாக வரணும் ஃபாதர், இந்த ரிசார்ட்லாம் வேணாம் ஃபாதர், போர் அடிக்கு பக்கத்துலேயே ஃபாதர், அது காலையில் சீக்கிரமாக போகணும். அப்படின்னா அது ரொம்ப தூரமாக போகணும், உங்களுக்கு வந்து ட்ராவல் பண்ணணும். நிறைய பேருக்கு வந்து இப்போ ட்ராவல் ரொம்ப பிடிக்கும், பார்த்து பத்திரமா போங்க. நிறைய 4 வீலர்லாம் பாருங்க கண்ணாமண்ணா ஓட்டி இந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தை 4-5 பேர் இறந்துட்டாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க, 2 காரும் மோதி. அவை வேகமாக போகும்போது விவேகம் இல்லாமல் கொஞ்சம் ஸ்லோவாக போனால் தான் இன்னைக்கு வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும். பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு நீண்ட பயணம் அழகாய் சொல்றார், ஒரு மனிதன் தனக்குள்ளே போகிற நீண்ட பயணம் தான் அவனை வந்து ஒரு முதிர்ச்சியானவன். இப்போ நிறைய பேர் ஏன் முதிர்ச்சி இல்லை நமக்குன்னா, நம்ம வந்து உள்ள போறதே இல்லை. நிறைய தடுமாற்றங்கள், நிறைய சோதனைகள், நிறைய துன்பங்கள் நம்முடைய வாழ்வு வருகும் போது நம்ம டப்புன்னு முடிவெடுத்துன்னு பாருங்க. சில நேரத்தில் கொஞ்சம் டைம் கொடுக்கணுமா, கோ இன்டு யுவர் செல்ஃப், உள்ள போகணும். உள்ள போனா தான் நம்மளால தெளிவான முடிவு இதுதான் சரிதான். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த முதிர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க, இதான் ஒரு ஆன்மீக பயணம். சில பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சைலண்டாக இருப்பாங்க, ரொம்ப பக்கத்து, ஆனால் உள்ளுக்குள்ளே போவாங்க, அவங்க 2 வார்த்தை பேசணும் நச்சுன்னு பேசுவாங்க. சில பேசிட்டே இருப்பாங்க, ஒன்றும் 5 பைசா பிரயோஜனமே இருக்காது. அப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் இவரை பார்க்குறேன், பேதுருவை. ஒரு பக்கம் முதல் பகுதியை நான் பார்க்கிற போது அவர் வந்து ஒரு குழந்தை ஆன்மீக வாழ்வில் குழந்தைத்தனமான ஒரு மனிதராக இருந்திருக்கிறார். நீங்கள் நிறைய சொல்வேன், அவர் முந்திரிக்கோட்டையாக இருந்திருக்கிறார், கோபப்பட்டு இருக்கிறார், அவசரப்பட்டு இருக்கிறார், காட்டி கொடுத்திருக்கிறார், மறுதளித்திருக்கிறார், நிறைய நேரங்கள் தேவையில்லாமல் வாய்களை விட்டு இருக்கிறார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம உள்ள கொண்டு வந்துடலாம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 2வது பகுதி நான் பார்க்கும்போது இன்னைக்கு இந்த அனுபவம் தான் சொல்கிறாங்க. இதே நற்செய்தியே நீங்கள் வந்து மார்க்லியோ லூக்காவில் வாசிங்கன்னா இதே மாதிரி ஏசு மீன் பிடிக்க போவாங்க. இவ்வளோ மீன் பிடிக்க வருவாங்க, வந்த பிற்பாடு என்ன பிள்ளைங்கள ஒன்றும் கிடைக்கலையா, பழைய இந்த பக்கம் போடுங்கன்பார். எனக்கு என்ன அந்த ட்விஸ்ட் வைக்கிறேன்னா, இவங்கெல்லாம் வந்து ப்ரொஃபஷ்னலாக வந்து மீன் பிடிப்போம். அதுவும் தோமையாக இருப்பாங்க. 5 பேரை பற்றி சொல்கிறாங்க, எல்லாம் ப்ரொஃபஷ்னலான மீன் பிடிக்கக்கூடிய கடலை எங்கே மீனை போட்டால், எப்போ வலையை போட்டால், எவ்வளோ மீன் பிடிக்குது, சம்மந்தமே இல்லாத ஒரு ஆள் யாரு, ஏசு மீன் பிடிக்காரா? அவருக்கு மீன் என்ன தெரியும், வாங்கி சாப்பிட்டுருப்பான்னு நினைக்கிறேன். மீன் நம்மள மாதிரி எவ்வளோ மீன் வாங்கி சாப்பிட்டுருப்பாரு. ஆனால் அவர் சொல்கிறாரு வலது பக்கமாக போடுங்க அப்படின்றாரு. இந்த நற்செய்தியை நான் லூக்கா 5ஆம் வசனம், வலைக்கிலே மீன் பிடித்தது, அப்படியே தபால் கீழே வந்து ஆண்டவரே பாவி என்னை விட்டு போங்க அப்படின்னு சொல்வார் யோவான், நம்ம பேதுரு. ஆனால் இன்னைக்கு பாருங்களேன், ரொம்ப அழகான அதே செய்தி இங்கே தான் நான் பார்க்கிறேன். நம்ம ஆன்மீக வாழ்வில் ஒரு விதமான தளர்ச்சி. அவங்க நம்பி இருந்தாங்க 3 வருஷம் இவர் தான் அடுத்த அரசருங்க, இவர் தான் நம்ம வாழ போகிறோம், இவரை நம்பி தான் வாழ வந்திருக்கோம். அப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு, படகை விட்டுட்டு, பொண்டாடியை விட்டுட்டு, வீடை விட்டுட்டு, அப்பா அம்மா விட்டுட்டு, தொழிலை விட்டுட்டு, எல்லாம் விட்டுட்டு வந்தாங்க. இந்த மனுஷன் செத்தாரு, இருப்பான்னு கிளம்பி போயிட்டார். வசனம் அழகாய் சொல்லுகிறது, வாங்க நம்ம மீன் பிடிக்க போகலாம், பழைய தொழில் பண்ணணும். நம்பினவங்க இவர் நம்பினாங்க. இப்போ என்னாச்சு, அவர் நம்ம விட்டுட்டு போயிட்டா என்ன பண்ண தெரியாமல் கூட பிறகு நீங்கள் வசனம் அழகாய் சொல்லலாம், நாங்களும் கூட வரோம். யார் மற்றவங்களாம், திதிமை என்னும் தோமா, அதாவது நத்தானியல், செபதேயின் மக்கள், இவங்க எல்லாம் 6 பேர் என்ன பண்ணுறாங்க, வாங்க நாங்களும் கூட வரோம் சொல்லிட்டு பழைய வேலையை செய்ய செல்கிறாங்க. நீங்கள் நம்முடைய வாழ்வு நான் சொன்ன இந்த ஆன்மீக வாழ்வில் முதிர்ச்சி, ஆன்மீக வாழ் முதிர்ச்சி இல்லைன்னா நான் சொன்ன இது மாதிரி நிறைய இழப்புகள், நிறைய துன்பங்கள், நோய்கள், வருத்தங்கள் நிறைய பாருங்க. சும்மா நம்பிக்கிறேன் அந்தவனி யாருமே இன்னைக்கு நம்ம வாழ்க்கை அப்படியே டக்குன்னு அப்படியே நீங்கள் தமிழில் லோக்கலில் ஜெகா வாங்குவான் சொல்லுவாங்க, ஜெகா அப்படியே போங்க சும்மா. நீங்கள் நிறைய நம்பிக்கை தளர்ச்சி. இங்கே தான் பாருங்களேன், இந்த இடத்துல ரொம்ப அழகாக ஒரு செய்தான இயேசு எவ்வளோ அழகாக அந்த இடத்துல தன்னை ப்ரெசென்ட் பண்ணுறாரு பாருங்க. அதே காட்சி, அதே மீன் பிடிக்க போகிறாங்க, மீன் கிடைக்கலாம் சொல்கிறார், போங்க வலையை போடுங்க. இப்போது வலை நிறைய மீன் கிடைக்கிறது. செய்தியை பாருங்க, ரொம்ப அழகாக ஆண்டவர் தான் ரொம்ப அழகாக சொல்கிறான். அங்கே வேற காட்சி, இங்கே ஒரு வேற காட்சி. அவர் யார் என்று ஒருத்தவங்களும் கேட்கல. அப்போ கேட்பான் பேய் நினைச்சான், வசனம் சொல்லுது. ஆனால் இங்க அவர் ஆண்டவர் தான் என்று யோவான் சொன்ன பிற்பாடு ஒருத்தவங்களை கேட்கவே இல்லை. ஏன்னா அவர்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க. நிகழ்ச்சியை வாசிக்கிறோம், 153 மீன்கள் சொல்றான். 153 அப்ப இருந்த உலக நாடுகளின் மொத்தம் இன்னைக்கு 196, அப்ப 153 தானா.
அப்பதான் சொல்றாரு, இந்த மீன்கள் அத்தனையுமே உங்க சொல்றாங்க, எனக்கு தெரியல மீன் பிடிக்கிறத பத்தி கேட்டா தெரியும், கடல்ல வந்து இவ்வளோ இருந்துச்சு அந்த காலத்துல. இப்ப வகை வகையா மீன்கள் இருக்கு, என் பேரே தெரியாது எனக்கு, நிறைய பேர் இருக்காங்க, அவங்க தான் தெரியும். பட் ஏன்னா இத்தனை வகையான மீன்கள் தான் இருக்குமா கடல்ல. அதுதான் வந்து அத்தனை மீன்களையும் அவங்க பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்ல வராங்க. ரெண்டு விஷயம். அப்ப என்ன சொன்னா, நீங்கள் அனைவருக்குமானவர்கள். நீங்க பாருங்க, ரொம்ப அழகாக சொல்றார். இன்னும் அன்பு செய்ய நாடுகளை பேணி வளர், நாடுகளை அது பண்ணு வழி நடத்த அப்படிலாம் சொன்னா, இப்படியான ஒரு ஆன்மீக தளர்ச்சி உள்ள ஒரு ஆளை தான் இயேசு என்ன பண்றார், தன்னுடைய திருச்சபைக்கு தலைவராக ஏற்ப. இன்னைக்கு நம்முடைய வாழ்வில் கூட நான் சொல்லலாம், உயிர்த்தெழுந்த இயேசுடைய அனுபவத்தை பெற்ற பிற்பாடு வசனம் அழகாய் சொல்ல, நீ விரும்பியபடி வாழ முடியாது, நீ எல்லா வாழ்க்கையை என்ஜாய் பண்ற, இனிலாம் முடிஞ்சிச்சு, உன்னை கட்டிட்டு போவாங்க, உன்னை உதைப்பாங்க, உன்னை அடிப்பாங்க, நீ எப்படியான சாவப்புற என்பதை பற்றி தான் இயேசு அவருக்கு சொல்பதிப்பான். முதல் பகுதி நான் சொன்ன கோபக்காரன், எமோஷனலி இம்பேலன்ஸ்ட், ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டவர், கத்துனவர், பொன்னா பண்ணவர், இயேசுவை காட்டி கொடுத்த மறுதளித்தவர், எல்லாம் பண்ணார். ஆனா நீங்க பாத்துங்களேன், அதுக்கு அப்ப பிற்பாடு எவ்வளவு பெரிய 1967 திருத்தந்தைக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். 66 தான் போப் பிரான்சிஸ். தலை மட்டும் ஒழுங்கா இல்லாம தான் இன்னைக்கு எங்க போயிருக்கு அந்த திரு அவை. நான் யோசிச்சு கொண்டேன் இன்னைக்கு காலையில, இன்னைக்கு இந்த திருத்தந்தை நம்ம வந்து முதல் திருத்தந்தை பேதுரு, இவர் மட்டும் கொஞ்சம் நம்ம சொன்ன அத்தனை வீக்னஸ், இதெல்லாம் ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட் நீங்க பாத்தீங்கன்னா பாருங்க, நாங்க அவர் தானே கீழ்படி, ஒன்னு நாங்கள் கண்டதை கேட்டதை எங்களால் அறிவிக்காம இருக்க முடியும். என்ன பண்ண போற, வெட்ட போறியா, வெட்டு, வா, அடி, கொளுத்து, அது ஒன்னா பண்றான். எப்படியான மரணத்தை அவர் தற்கையளிப்பு, தடுமாறியவர், தடம் புரண்டவர். ஆனா இயேசுடைய உயிர்ப்பின் அனுபவத்தை பெற்ற பிற்பாடு தற்கையளிப்பு, தன்னை செல்ஃப் சரண்டர் ஆயிட்டார். அதனால நீங்க பாத்தீங்கன்னா இந்த கத்தோலிக்க திருவை இன்றளவும் 2000 ஆண்டு தொடங்கிலிருந்து இங்க பாருங்க 2025 இருக்கும். எவ்வளோ குறைபாடு, எவ்வளோ தப்பு நான் ஆனாலும் நம்ம வந்து இந்த திரு அவை வழிநடத்தினா நினைக்கிறேன், பேதுரு ஆன்மீக வாழ்வு கண்ட அந்த முதிர்ச்சி, உயிர்த்த இயேசுவை அவர் அனுபவி. எனக்கு நான் நினைக்கிறேன், இந்த நாளில் நீங்களும் நானும் கூட பலவிதமான தடுமாற்றங்கள், பலவிதமான இழப்புகள், பலவிதமான குளறுபடிகள், குழப்பங்கள், பயங்கள், அச்சங்களா இருக்கலாம். நம்ம அப்பெல்லாம் வந்து சோர்ந்து போயிடும், அப்பெல்லாம் நம்பிக்கை தளர்ச்சி இல்லை. பாருங்க, பேதுரு நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடமாக அமைக்கிறான். ஆகவே அவரை நமது வாழ்வில் ஆகிறது. இந்த ஆன்மீக வாழ்வு முதிர்ச்சி என்பது நம்மையே கடவுளுக்கு சரணாகதி அப்படின்னு சொல்றாங்க. எப்போ நீங்க கடவுளும் சரணாகதி ஆகணும், அப்பவே பாருங்கன்னா உங்க வாழ்வில் ஏற்படுகிற மாற்றங்கள் நீங்க நினைக்கவே தேவையில்லை. உங்க பெரிய படிப்பு, பெரிய அறிவு, பெரிய பதவி, அதிகாரம், பட்டம், இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்க பாருங்க, இன்னைக்கெல்லாம் நான் யோசிச்சு பார்த்தேன், இவங்க போன மாதிரி முடிச்சிடறேன், போன மாதிரி இன்னைக்கு இந்த கட்சி அந்த கட்சி, யாரோட கட்சிகளை 2026 எலெக்ஷனுக்கு இப்பவே பேசுறான், இவன் வருவானா, அவன் வருவானா, இந்த ஆட்சியை தூக்கணும், அவனை காலி பண்ணும், இவனை காலி பண்ணும், இவனை சேர்க்கலாமா, அவனை சேர்க்கலாமா என்று இங்கிருந்து ஒரு கூட்டம் அங்கே போயிடுது, அங்கிருந்து ஒரு கூட்டம் இங்கே போயிடுறதுதான் காட்சிகளை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. ஆனா எப்படியான கூட்டம் இயேசுடைய சீடர்கள் அல்ல. அந்த தளர்ச்சி இருந்தது. ஆனா இயேசு என்ட்ரியான ப்ரிப்பேர் பண்ணல, எவ்வளோ பெரிய மாற்றத்தை அப்படியே வாழ்விட அவர்கள் சந்தித்தார். உலகம் முழுதும் சென்று அந்த 153 மீன் தான் உலகெங்கும் சென்று நற்செய்தி அறிவித்து இன்றளவும் நற்செய்தியை வாழ்வாக்கி கொண்டு நானும் நீங்களும் கூட அந்த உயிர்ப்பின் ஆண்டவருடைய செய்தியை கேட்பவர்களாக எல்லாம் அந்த அனுபவத்தை பெற்று அவர் கொடுக்கிற அந்த வாழ்வை பெற்று ஒரு புதிய வாழ்வை நோக்கி பயணிக்க அருள் வேண்டுவோம். ஆமென். எழுந்து நமது விசுவாசத்தை அறிக்கையிடும்.
குழந்தை இயேசு தம் சுடலுக்கு காட்சி கொடுத்து அவளை தேற்றி அவருடைய வாழ்வை மாற்றிக் கொண்டிருக்கிற தெய்வம், அதே உயிர் தெரிந்த ஆண்டவர் இதோ இந்த அற்புதமான தெய்வீக திருவடியில அவருடைய தெய்வீக பிரசனத்தில் அழைத்து வந்திருக்கிறார். நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நம்முடைய விண்ணப்பங்களை தேவைகளை அவர் பாதம் சமர்ப்பிப்போம். மீது கொண்ட அன்பை உறுதி செய்த பின் என் ஆடுகளை மேய் என் சொல்லி பேதுருவிடம் தலைமை பணியை ஒப்புவித்த இறைவா, புதிய திருத்தந்தையை தேர்வு செய்யக்கூடியிருக்கும் கருதினங்களை தூய ஆவினால் வழிநடத்தி காலத்திற்கு ஏற்ற நல்ல திரு அவை தலைவரை எமக்கு தந்தருடபடியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மாண்பும் பெருமையும் ஆற்றலும் என்றென்றும் உரியன என அனைத்துலக படைப்பினாலும் ஆராதிக்கப்படுகின்ற அரியணையில் வீற்றிருப்பவரான ஆட்டுக்குட்டியே எம் இறைவா, உலக ஆளும் தலைவரும் எம் நாட்டை ஆளுவோரும் போருக்கு முனைப்பு காட்டுவதை தவிர்த்து உயிர்த்த ஆண்டவரின் கொடையான அமைதியை நோக்கி பயணிக்க வேண்டுமென்றும் அதே நேரம் தீவிரவாதமும் பயங்கரவாதமும் முற்றிலும் ஒழித்து போக வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மனிதர்களுக்கு கீழ்ப்படிவதை விட கடவுளுக்கு அல்லவா கீழ்ப்படிய வேண்டும் என்கின்ற தெளிவான உறுதியோடு இருந்த திருத்தூதர்களைப் போல பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை இறை திருவள்ளுபடி வழிநடத்தவும், இளையோர் எவ்வாறு நாங்கள் மேல் படிப்பு பணியாறும் திருமணம் போன்றவற்றை தெளிவு செய்வதில் உமக்கு கீழ்ப்படிவதன் மூலம் வாழ்வின் உயர காணவும் வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இயேசுவின் பெயரை முன்னிட்டு அவமதிப்புக்கு உரியவர்களாக கருதப்பட்டதால் மகிழ்ச்சியுற்ற திருத்துதர்கள் அடிச்சுவட்டில் இங்கே கூடியுள்ள நாங்கள் அனைவருமே எங்கள் துன்பத் துயரங்கள் வேதனை சோதனைகள் நடுவிலும் ஆண்டவரே எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என மெய்ப்பிக்கும் விதமாக பிரமாணிக்கம் நிறைந்த வாழ்வினை மேற்கொள்ள அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கருணை கடலாகிய இறைவா, வெயில் கால வெட்கத்தை சற்றே தணிக்கவும் நோயற்ற நல்வாழ்வு எமக்கு தரவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களை வழிநடத்தும் அன்பு இறைவா, எம் பங்கு தந்தை உதவு பங்கு தந்தை அவர்களை கன்னியர்கள் அவர்களை நிறைவாழ்வு ஆசீர்வதிக்கவும், அவர்கள் எடுக்கும் திட்டங்களில் நீரே துணையிருந்து வரவும் ஆசீர்வதியும். நல் உடல் உள்ள ஆவிகளை வரங்களை பலப்படுத்தும் இந்நாள் திருப்பலி சிறப்பிக்கும் புனித டோமினிக் சாவியா அன்பிய குடும்பங்கள் தேவைகள் பிள்ளை படிப்பு தொழில் முன்னேற்றம் நல் உடல் சுகம் கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக செபிப்போம். இந்த நாட்களில் தொடர்ந்து வானிலை அறிக்கை சொல்கிறது 28ஆம் தேதி வரை அதிகமான வெப்பம் இப்பவே தாங்க முடியல, இன்னும் அதிகமாக. அவை வயதானவர்கள், நோயாளிகள், குழந்தைகள் இந்த கோடை காலத்து இந்த வெப்பத்தினால் பாதிக்கப்படாமல் காக்கப்பட வேண்டும். இறைவனுடைய அருள் மழை பொழிந்து இந்த பூமியை குளிர்விக்க வேண்டும் என்று மென்றான். குறிப்பாக இந்த பிள்ளைகளுடைய 12ஆம் வகுப்பு பிள்ளைகளுடைய தேர்வு முடிவுகள் எதிர்நோக்கி இருக்கிறோம். பிள்ளைகள் நல்ல முறையிலே கடினமாக உழைத்திருக்கிறார்கள். உழைப்பினுடைய பயனை அறுக்கக்கூடிய பிள்ளைகளாக மாறவும், குறைந்த மதிப்பெண்கள் தோல்வி அடைந்தவர்கள் துவண்டு போகாமல் அதை தொடர்ந்து எதிர்கொள்ளக்கூடிய வலிமையை தரும்படியாய் என்றார்.
அன்பின் ஆண்டவரே, அருமையானதல்ல நானுக்காய் மக்கண்டு செலுத்துகிறோம். உம்முடைய சீடர்களுக்கு நீ காட்சி கொடுத்து அவளை வழிநடத்தி அவளை தெம்பூட்டினீரே. இதோ ஆண்டவரே, எங்களுடைய வாழ்விலே இதோ இந்த திருப்பலியின் வழியாக உடைய பிரசன்னத்தை எங்களோடு கூட பகிர்ந்து கொண்டிருப்பவர, எங்களோடு நீ இருக்கிறீர் என்பதை நான் உணர்ந்து கொள்ளவும், உமை அதிகமாக அனுபவிக்கவும், உன்னை இனம் கண்டு கொள்ளவும், அன்றாட வாழ்க்கையில் வரும் துன்பங்கள் துயரங்களை எல்லாம் கண்டு கலங்கி ஓடி போகாமல் உமது உடனிருப்பு எங்களுக்கு எப்போதும் உதவியாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு பயணிக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை இறைஞ்சும் என்று ஆடுகிறோம். அனைவரும் அமர்வோம். காணிக்கை பாடல். அன்புக்குரிய நாம் அனைவரும் இணைந்து ஒப்பு கொடுக்கிற அற்புதமான இந்த நன்றி பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருவிழாவின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையெழுத்தின் பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அக்களிப்புறும் திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உமை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவ்வேறு மகிழ்ச்சிக்குரிய காரணத்தை நீ தந்திருப்பதால் அதன் பயனாகிய முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாகவே உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்கள்
இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியானை சிறப்பான காலத்தில் உம்மையிலும் மிகுதியாய் வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மையை கையளித்து உமது திருமுன்னடையராது பருந்து வீசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்டவர் என்றென்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்து உலகின் மாந்தர கழிக்கின்றன. அவ்வாறே ஆற்றல் மிக்க ஒரு அதிகாரம் கொண்ட தூதரிடம் அமது மாட்சி புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. ஆண்டவரே, நிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. அவருடைய ஆவியை பொழுது காணிக்கைகள் அனைத்தையும் தூய்மைப்படுத்துவமை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் ஆக இவைங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உடம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து மக்கள் நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை விட்டு தம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அளித்தவருக்கு உரியதாம். அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின்பு கிண்ணத்தை மிடித்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அளித்து அவர் கூறியதாம். அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். இரண்டில் புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் ரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உமது உயிர்ப்பினையும்
ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமன்று மக்கள் ஊழியம் புரிய தகுந்தவரை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்து உடலிலும் மத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியான ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவிக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தோடும் எங்கள் பேராயர் சார்ஜ் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரும் திரு அவை அன்பின் நிறைவு பெறச் செய்தலும். இந்த புதிய நாளுக்காய் நன்றி செல்வம். இந்த மாதத்துடைய இந்த 4வது நாளை நாம் காண்பக்கூடிய வாய்ப்பை ஆண்டவர் தாமே நம் அனைவருக்கும் உருவாக்கி கொடுத்திருக்கிறார். கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றி செல்லுவோம். கடந்த மாதம் முழுவதுமாய் நம்மை வழிநடத்தியவர், நமக்கு உதவி செய்தவர், நம்மை பாதுகாத்தவர், நமக்கு எல்லாமாக இருந்தவர். இதோ இந்த மே மாதத்தின் இந்த 4வது நாளை கூட கொடுத்து நம்மை வழிநடத்தி ஆசீர்வதிக்கிற தெய்வத்திற்கு நன்றி சொல்வோம். சிறப்பாக இன்று தங்களுடைய பிறந்த நாள் திருமண ஆண்டு விழாக்களை கொண்டாடி மகிழ் அத்தனை பேருக்காகவும் நம்முடைய ஜெபவுதிகள் கேட்டு அனைவருக்காகவும் இதோ பலவிதமான உடல் உள்ள நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிற அத்தனை பேருக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். நம்பிக்கையோடு கூட இந்த திருப்பலியில கலந்து கொண்டு ஜெபித்து கொண்டு நம் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வேண்டுதலுக்காக பேதுரு முந்திரி கொட்டையாக அவசர கொடுக்கையாக உணர்ச்சி வசப்பட்டவராக இருந்ததெல்லாம் முதல் பகுதியாக இருந்தபோது உயிர்த்தெழுந்த இயேசுடைய அனுபவத்தை பெற்ற பிற்பாடு அவருக்காக உயிரை கொடுக்கக்கூடிய அளவு இந்த தலைமை பொறுப்பை ஏற்று இந்த திருச்சபையை சிறப்பான முறையிலே வழிநடத்தக்கூடிய வல்லமையை, ஆற்றலை, சக்தியை தந்திருக்கிறார். நீங்களும் நானும் கூட பல நேரங்களில் உணர்ச்சி வசப்படுகிறோம், நிறைய கோபப்படுகிறோம், முந்திரி கொட்டையாக இருக்கிறோம், ஆன்மீக வாழ்விலே முதிர்ச்சியற்றவளாக இருக்கிறோம், நிறைய நம்பிக்கை தளர்ச்சியோடு கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உயிர்த்தெழுந்த இயேசுடைய அனுபவம் நம்முடைய வாழ்வை நிச்சயமாய் மாற்ற முடியும். நம்முடைய வாழ்வுக்கு தேவையான அனைத்து நலன்களையும் தருவதற்காக தான் இயேசு உயிர்த்தெழுந்தார். அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அவர்கள் மீது ஊதுகிறார், அமைதி உங்களுக்கு உரித்தாக என்று சொல்கிறார். இதோ இந்த திருப்படியை கலந்து கொண்டிருக்க நம்ம ஒவ்வொருவரும் அந்த ஒரு ஆன்மீக அனுபவத்தை நமதாக்கி கொள்ளவும் ஆண்டவருடைய உடனிருப்பை உணர்ந்து கொண்டு வாழவும் அருள் வேண்டுவோம். உயிர் தழுவம் என்ற நோக்குடன் துயில் கொள்ளும் சகோதர சகோதரி இருந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமகளில் ஏற்றில் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கண்ணிதாயான பிரதமிக்க மரியா அவர் ஊக்கி அன்னை, அவருடைய கணவரான யோசேப்பு, நமது வங்கியின் பாதுகாம் தந்தையுமான அந்தோனியா, புனித திருத்தூதர்கள் தோமா, அன்னை திரேசா, அல்போன்சா, தீவ சகாய், இவ்வுலகிலே எமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியா மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சி என்றென்றும் உமக்கு உரியதே. என்னை அதிகமாக அன்பு செய்கிறாயா என்று ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, மும்முறை கேள்வி கேட்டார். அதற்கு பேதுரு உமக்கு தெரியுமே என்று பதில் சொல்கிறார். கரங்களை விரிப்போம், கண்களை மூடுவோம். ஆண்டவருடைய அன்பிலே நாம் எப்போதும் இணைந்து வாழ அருள் வேண்டி இயேசு கற்பித்த ஜெபத்தை சேர்ந்து ஜெபி. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருளும் என்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இன்றி நலமாயிருப்போமா. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பதற்காக மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிற அமைதியை உங்களுக்கு அளிக்கிற திருத்தூதருக்கு முடிந்தவரை
எம் குற்றங்களை, குறைகளை, பாவங்களை, பலவீனங்களை பாராமல் ஆண்டவரே உம்முடைய பாத தண்டையிலே வந்து குழுமி இருக்கிற விசுவாச நம்பிக்கையை கண்ணோக்கி பார்த்து எங்க இருக்கிற எங்கள் யாவருக்கும், எங்கள் குடும்பங்களுக்கு, என் பங்கு சமூகத்திற்கும், நாட்டிற்கும், உலகத்தில் அமைதி, நிம்மதி, ஒற்றுமையும், சமாதானத்தையும், நிறைவையும், மகிழ்வையும், இரக்கத்தையும், மன்னிப்பை, சுகத்தையும், நலத்தையும் தந்துள்ள திருவிடம் கொள்வீரா. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செலுத்துகின்றவன் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் நேசகர் அன்பின் அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிருள்ள இறைவனின் திருமகனின் தந்தையின் திருவிழப்படி தூய ஆவியார் ஒத்துழைப்பார் உமது இறப்பின் வழியாக உலகிற்கு வாழ்வழித்தவர இந்த புனிதமிக்க உடலான மத்தத்தால் நம்முடைய எல்லா விதமான குற்றகிருந்தும் தீமை அனைத்தும் விடுவித்து நாங்கள் என்றும் நம்முடைய கட்டளைகளை கருத்துணிக்க செய்திடும். நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதே. இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த தெய்வம், தன் சிடலுக்கு எல்லாம் காட்சி கொடுத்து கொண்டிருப்பவர் இன்று நமக்கும் காட்சி கொடுக்கிறார். தன்னை வெளிப்படுத்துகிறார். தன்னுடைய பிரசனத்திற்குள் வாழ நமக்கு அழைப்பு விடுகிறார். உயிர்த்த இயேசுடைய அனுபவத்தை பெற்ற பிற்பாடு சீடருடைய வாழ்வில் ஏற்பட்ட மாற்றங்கள் நிச்சயமாக நம்முடைய வாழ்வு ஏற்பட இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தன்னை விருந்தாய் படைக்கிறார். விருந்துக்கு அழைக்கிறார். அழைக்க பெற்றிருக்கிற அனைவருமே பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திறத்தும் நம் அனைவரையும் காத்து நமக்கு நிலை வாழ்வை அளிப்பதாக. ஆமென்.
சேர்த்திடுவாய், நித்தியமும் நன்மை பொழிந்திடுவாய். எங்கள் முதலா தலைவாய், இதில் வருவாய், எங்கள் முதலா உன்னை தருவாய். எங்கள் முதலா தலைவாய், இதில் வருவாய், எங்கள் உறவாய், உன்னை தருவாய். என் நன்மை இறைவாய், என் துன்ப தலைவாய், என் கண்ணனில் போடுவாய், நித்தியமும் நன்மை பொழிந்திடுவாய். திருமண அறிக்கைகள். நமது பங்கைச் சேர்ந்த தந்தை அந்தோணிராஜ், தாய் எலிசபெத் ராணி இவரின் மகன் ஜஸ்டின் செல்வராஜ் என்பவருக்கும், மதுரை உயர்மறை மாவட்டம் விருதுநகர் பங்கைச் சேர்ந்த தந்தை சகாயராஜ், தாய் மரிய லில்லி புஷ்பம் இவரின் மகள் ரோஸ்லின் எலனா என்பவருக்கும் திருமணம் வச்சிக்கப்படுது. மூன்றாவது அறிக்கை. நமது பங்கைச் சேர்ந்த தந்தை டைட்டஸ் எபினேசர், தாய் மேக்தலின் ஸ்டெல்லா ராணி இவரின் மகன் ரோலன் ஆண்டோ சைமன் என்பவருக்கும், நமது மறை மாவட்டம் கரையாஞ்சாவடி திருமுழுக்கு யோவான் பங்கைச் சேர்ந்த தந்தை விக்டர் ஆனந்தராஜ், தாய் ஜெஸ்ஸை நல்லம்மாள் இவரின் மகள் பெர்சியால் என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்படுவது. மூன்றாவது அறிக்கை. நமது பங்கைச் சேர்ந்த தந்தை அகஸ்டின், தாய் ராஜம் இவரின் மகன் கப்ரியல் டிகால் என்பவருக்கும், பெங்களூரு உயர்மறை மாவட்டம் ஜலாலி பங்கைச் சேர்ந்த தந்தை ஆண்டனி ஜா, தாய் சுமதி இவரின் மகள் மேரி நிர்மலா என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்படுவது. இது இரண்டாவது அறிக்கை. நமது பங்கைச் சேர்ந்த தந்தை மைக்கேல் ராய், தாய் சகாய ஜோதி சித்ரா இவளின் மகள் ஏஞ்சல் கெல்சியா என்பவருக்கும், நமது மறை மாவட்டம் ஆவடி பங்கைச் சேர்ந்த தந்தை சீனிவாசன், தாய் மேரி இவளின் மகள் பார்த்திபன் என்பவருக்கும் திருமணம் வச்சுப்படுது. இரண்டாவது அறிக்கை. நமது பங்கைச் சேர்ந்த தந்தை ஆண்டனி, தாய் ஜெயமேரி இவளின் மகள் அமல புஷ்பம் என்பவருக்கும், பாளையங்கோட்டை மறை மாவட்டம் கயத்தாறு பங்கைச் சேர்ந்த தந்தை ஜோசப், தாய் ரோஸ்லின் மேரி இவளின் மகன் டேவிட் என்பவருக்கும் திருமணம் வச்சுக்கப்படுது. இது முதல் அறிக்கை. இத்திருமணம் ஏதேனும் தடை இருப்பதாக தெரிய வந்தால் பங்கு தந்தைக்கு அறிவிக்க வேண்டிய உங்களுடைய கடமை. அன்புகளே, இன்று பாஸ்கா காலத்தினுடைய மூன்றாவது ஞாயிறு. உங்களுக்கு தெரியும், இந்த மாதம் வணக்க மாதம். பங்கில் மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து தினந்தோறும் இந்த லிஸ்ட்லாம் போட்டிருக்கோம், வாட்ஸ்அப்பில் போட்டிருக்கோம். அவை பார்த்தீங்கன்னா 3 நாட்கள் நிறைய பேர் சொன்னாங்க, ஃபாதர் விழா மாதிரி இருக்குது. தினந்தோறும் மாலையில் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு கூட்டம் எங்கள் மாதாவை அழகுபடுத்தி ஜெபமாலை ஜெபித்து பாடல்களை பாடி தேர்லாம் எடுத்து அவர்களுக்கு அனைவருக்கும் சிற்றுண்டிலாம் கொடுத்து ஒவ்வொரு நாளையும் சிறுவர்கள், பெரியவர்கள், ஆண்கள், பெண்கள் என்று மிக அற்புதமான விதத்தில் இந்த அன்னையினுடைய வணக்க மாதத்தை வழி நடத்தி கொண்டு இருக்கிறார். 3 நாள் தான் முடிஞ்சிருக்கு, 31 நாள் இன்னும் மீதி நாட்கள்லாம் இருக்குது. என்னன்னா நம்ம நினச்ச வழக்கமாக அந்த பிரசரிய மக்கள் பண்ணிட்டு போட்டு நமக்கு என்ன அப்படின்னா, மாலையில் உங்களுக்கு தெரியும், நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, இது அழகான ஒரு அனுபவம். இந்த மாலை வேளையில் அன்னையுடைய திரு சந்நிதியில் அமர்ந்து குடும்பமாக, குழுவாக, அன்பியமாக, இயக்கமாக அல்லது மரியாயின் சேனையாக இருந்து சேர்ந்து ஜெபிப்பது ஒரு அலாதியான அனுபவம். ஆகவே இந்த அனுபவத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் மாலை 5:45 இங்கே பாடல்கள் பாடப்படும், ஜெபமாலை ஜெபிக்கப்படும். அவ்வளோ ஒரு ஈடுபாட்டோடு பிள்ளைகள், பெரியவர்கள் அத்தனை பேருமாக இந்த 3 நாட்கள் சிறப்பாக செய்திருக்காங்க. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நமக்கு சிறப்பு செய்வதற்கான லிஸ்ட்லாம் போட்டிருக்கோம். எனவே தயவுசெய்து அதை பார்த்து முன்கூட்டியே தயாரிப்போடு தினந்தோறும் மாலையில் நடைபெறுகிற இந்த ஜெபமாலையிலும் அதை தொடர்ந்து நடைபெறுகிற திருப்பலி நடைபெறாத நேரங்களில் நற்கருணை ஆசீர்வாதம் நடைபெறும். எனவே அனைவருமாக கலந்து கொண்டு அதனுடைய ஆசிரை பெற்றுச் செல்லுமாறு உங்களை அன்போடு அழைக்கிறேன். அவ்வாறே இன்று அன்புக்குரிய இந்த மே மாதம் 6ஆம் தேதி மாதத்துடைய முதல் செவ்வாய்க்கிழமை பாதுகாப்பு அந்தோணியாவுடைய சிறப்பு மிக்க நாள். அன்று காலை 6:30 மணிக்கு சிறப்பு திருப்பலியும் அதை தொடர்ந்து ஒரு சிறிய நற்கருணை ஆசீர்வாதம் அனைவருக்கும் நேர்ச்சியமும் வழங்கப்படும். காலை 11 மணிக்கு சிறப்பு திருப்பலியும் குணமளிக்கும் வழிபாடும் நேர்ச்சி உணவும் வழங்கப்படும். மாலை 5:45 மணிக்கு அலங்கரிக்கப்பட்ட நம்முடைய பாதுகாவலர் புனித அந்தோணியாவுடைய சிறப்பு தீர்ப்பவனையும் அதை தொடர்ந்து சிறப்பு திருப்பலி குணமளிக்கும் வழிபாடும் நேர்ச்சி உணவும் வழங்கப்படும். நம்மத்தில் அருத்தந்தை ரீகன் அவர்கள் பரிந்துபட்டு பங்கு தந்தை அவர்கள் நம்மை வழி நடத்துவார். அன்பாவிலே நான் சொன்னது போல இது கூட நான் சொல்லி கொண்டே தான் இருக்கிறேன். 3 வேளை பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாது, நான் கொடுக்கல, யாரோ ஒருத்தர் நம்ம பங்கை சேர்ந்தவர்கள், வெளிப்பங்கில் வருபவர்கள் வேண்டிக் கொண்டது, அவருடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு அத்தனை காரியங்களுக்காக நன்றி உணர்வோடு இந்த நேர்ச்சி உணவை கொடுத்து கொண்டிருக்கோம். காலையில் பார்த்து அப்படி கூட்டம் இருக்கும், எனக்கே தெரியாது அவ்வளோ கூட்டம். மதியம் 11 மணிக்கு நம்ம சாமியார் போட்ட கொடிமரத்தாண்ட வரைக்கும் ஆட்கள் இருப்பாங்க. இரவு சொல்லவே தேவையில்லை. பார்த்தீங்கன்னா இப்படியாக அந்தோணியார், இதெல்லாம் அந்தோணிய மகிமைகள் நான் சொல்வேன். அவருடைய மிகப்பெரிய வல்ல செயல்கள் நம்ம செய்யல, அவர் செய்கிறார். அதன் வழியாக பெற்றுக்கொண்டதற்காக தான் இந்த 3 வேளை உணவும் நாங்கள் நேர்ச்சி உணவை கொடுத்து கொண்டு இருக்கிறோம். எனவே நீங்களுமாக கலந்து கொள்ளுங்கள். அந்த அந்தோணியார் நம்பிக்கையோடு ஜெபியுங்கள். உங்களுடைய வாழ்விலும் அநேக அற்புதங்கள் அதிசயம் நீங்கள் காண்பீர்கள்.
அன்புகளுடைய உங்களுக்கு தெரியும் இந்த மே மாதம் அப்படின்னாலும் கோடை காலம். நான் சொன்ன மாதிரி எல்லாம் டூருக்கு போகலாம், ஊருக்கு போகலாம், கோடை கால குளிர் பிரதேசங்கள்லாம் போகலாம். அதை விட முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம இன்றைக்கி செய்யணும். காரணம் வந்து ஒவ்வொரு பங்கிலும் உங்களுக்கு தெரியும், நம்முடைய பங்கில் குறிப்பாக இந்த மே மாதத்தில் நம்ம வந்து வழக்கமாக இந்த VBS வகுப்புகள் விடுமுறை விவிலிய பள்ளியை நடத்தி கொண்டு இருக்கிறோம். எனவே நாளை முதல் வருகின்ற திங்கட்கிழமை 5ஆம் தேதி 10ஆம் தேதி வரை இந்த விவிலிய விடுமுறை பள்ளி வகுப்பு நடைபெறும். நிறைய நேரங்களில் பிள்ளைகளை நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், ஸ்விம்மிங்கு, டான்ஸு அதெல்லாம் அனுப்புவீங்க. அதோடு கூட இதையும் கூட மிக முக்கியம். ஏன்னா இதற்கான நம்முடைய குழுவினர்கள் தயாரிப்புலாம் பெரிய பயிற்சிலாம் பெற்று வந்திருக்கிறான். நிறைய பாடல்கள், விவிலியத்தை பற்றிய பாடல்கள், டான்ஸு மற்றும் கலை விளையாட்டு போட்டிகள் என்று பல தயாரிப்புகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான். எனவே பெற்றோர்கள் தயவு செய்து காலை 8:30 மணி, எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் வெயில், நான் 8 மணிக்கு தொடங்கலாம் பார்க்குறேன். ஆனால் அவங்க சொன்னாங்க நிறைய பேர் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. அதனால் 8:30 மணிலேருந்து 11:30 மணி வரை இந்த வகுப்புகள் நடைபெறும். எனவே பிள்ளைகளை பெற்றோர்கள் தவறாது நேரத்தோடு வந்து அனுப்பி வையுங்கள். காலையில் அவர்களுக்கு ஒரு குளிர்பானமும், அவங்க செல்கிற போது மதியம் அவர்களுக்கு நாம் உணவும் கூட கொடுக்க முயற்சி எடுத்து கொண்டு இருக்கிறோம். அதற்கு நல் உள்ளங்கள் முன் வருமாறும் உங்களை அன்புடன் கேட்டுக்கிறோம். 5 நாட்கள் 6 நாட்கள் நம்ம திங்கட்கிழமை வந்து வருகிற சனிக்கிழமை மாலை அவர்களுக்கான கேம்ப் ஃபயர் டான்ஸ்லாம் வைத்து அந்த நாளை நாம் நிறைவு செய்வோம். எனவே பெற்றோர்கள் பிள்ளைகளை இந்த VBS வகுப்புகளுக்கு அனுப்பி வையுங்கள். இறை வார்த்தை பிள்ளைகள் தெரிந்து கொள்ளட்டும். நேரத்தை வீணடிக்காமல் நிறைய டான்ஸு, பாட்டு, கலை நிகழ்லாம் இருக்குது. எனவே பிள்ளைகள் தங்களுடைய திறமையை வளர்த்துக்கொள்ள இதை வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ள பெற்றோர்கள் சிரமம் பாராமல் பிள்ளைகளை தொடர்ந்து அனுப்பி வைக்கவும். நல்வுள்ளங்கள் தாராள உள்ளத்தோடு இந்த பிள்ளைகளுக்கான உணவு மற்றும் மற்ற விஷயங்களை செய்ய முன்வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அன்புக்குள்ளே உங்களுக்கு தெரியும், ஆலயத்தை நம்ம வந்து வண்ணம் அடித்து கொண்டு இருக்கிறோம். வண்ணம்னா பெயிண்டிங் தெரியும். பெயிண்டிங் ஒர்க்ஸ் தொடங்கிட்டு ஆல்மோஸ்ட் ஆலயத்துக்குள்ளே தொடங்க இருக்கிறோம். இது வந்து ஒரு நீண்ட ஒரு வேலை, ஒரே நாளில் முடியாத 1 மாத வேலை. ஆகவே இது நல்லபடியாக நடக்கும் திருவிழா முன்பாக இந்த ஆலயம் ஒரு புது பொலிவு பெற வேண்டும், அழகுபடுத்தப்பட வேண்டும் தான் நம்முடைய எண்ணமாக இருக்கிறது. அதற்காக தான் உழைத்து கொண்டு இருக்கிறோம். உங்களுடைய ஜெபங்களில் ஏறிடுங்கள். நல் உள்ளங்கள் தாராள உள்ளத்தோடு உதவ முழுவருமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அன்புக்குடைய உங்களுக்கு தெரியும் தவக்காலத்தில் நம்ம தவக்கால உண்டியல்கள் நான் கடந்த வாரம் சொல்லிட்டேன். பட் நான் சொல்கிறேன், ஒரு 750-800 உண்டி கொடுத்தோம். ஆனால் இடம் வந்தது ஒரு 450 தான் வந்துச்சு. எனக்கு இன்னும் 200-250 உண்டி வரல. பட் இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். பட் இருந்தாலும் உங்களுடைய அந்த எளிய காணிக்கை வந்து நம்முடைய வின்சென்ட் பால் ஒப்படைக்கப்பட்டது. அவர்கள் இந்த வாரம் அதற்காக அவர்கள் கண்டிப்பாக ஒரு பலத்தை ஒரு கரவடியை கொடுக்கலாம். ஏன்னா அந்த உண்டியிலேருந்து எல்லாத்தையும் எடுத்து அதை எண்ணி அதையெல்லாம் சேர்த்து பேங்க்கில் போடுறதுக்குள்ள ஒரு பெரிய பாடுபட்டு இருந்தாலும் அத்தனை நாட்கள் அவர்கள் கடினமாக உழைத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த தவக்கால உண்டிலிருந்து வந்த மொத்த தொகை 2,78,720. ஒரு பலத்தை ஒரு கரவடி கொடுக்கலாம். உங்களுடைய தாராள உள்ளத்திற்கும் உங்களுடைய தியாகத்திற்கும் நன்றி. நான் சொன்ன மாதிரி இதை வந்து நான் 3 லட்சமாக உயர்த்தவிருக்கிறேன். அதை ரவுண்டு பண்ணோம். 3 லட்சமாக உயர்த்தி நம்முடைய பங்கில் இருக்கிற எளிய மாணவர்களுக்காக கல்வி உதவித்தொகை நாம் கொடுக்க இருக்கிறோம். கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் வின்சென்ட் பால் அவருடைய குழுவினர்கள் இதை வழி நடத்துவார்கள். 2ஆம் விஷயம் உங்களுக்கு தெரியும், ஒருத்தர் கடந்த ஆண்டுகளை நான் வந்து இது 2 விஷயமா சொல்கிறேன். யாருக்கு உதவி தேவைப்படுகிறோ நீங்கள் வந்து ஒரு கடிதம் மாதிரி எழுதி உங்கள் பேர், அன்பிய பேர், என்ன படிக்கிறாங்க என்பதை எழுதி பங்கு தந்தைக்கு நீங்கள் அட்ரஸ் பண்ணி கடிதம் கொடுக்கணும். இதுதான் வந்து உங்களுடைய வேலை. 2ஆம் விஷயம் அது வந்து நம்முடைய அன்பிய பொறுப்பாவோடு நம்ம கலந்து பேசும். 3ஆம் விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருக்குமே உதவி பண்ண ஆசை. ஆனால் ஏழை எளிய மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை. ஸ்பாட்டனில் படிக்கிறான், வேளாண்மையில் படிக்கிறான், 1 லட்ச ரூபாய் சேர்த்து 2 லட்ச ரூபாய் சேர்த்துட்டேன் அப்படின்னா உங்களால் கட்டக்கூடிய வசதி இருக்கிறது. அப்போ தானே சேர்க்க முடியும். நம்ம தர 5,000 10,000 ஒரு பெரிய விஷயமா இல்லை. நம்ம விட நலிவு அணிந்தவர்கள், ரொம்ப வறுமையில் இருப்பவர்கள், கொஞ்சம் சாதாரண மக்கள், ஃபீஸ் கட்ட முடியாமல் இருப்பவர்களுக்கு இந்த மாதிரி உதவிகள் தான் செய்யணும் என்பது தான் நம்முடைய நோக்கம். 2 லட்சம் ரூபாய் ஃபீஸ் கட்டுறவனுக்கு நாம் எப்படி உதவி செய்ய முடியும்? அப்போ உங்களால் முடியும்னு நினைக்கிறேன். அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆகவே இது வந்து ஏழை எளிய மாணவர்களுக்கான ஒரு விஷயம். சில நேரங்கள் அப்பா இல்லாமல் இருப்பாங்க, அம்மா இல்லாமல் இருப்பாங்க, அதில் ரொம்ப நலிவடைந்த வசதி வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கும். அந்த மாதிரி பிள்ளைகளுக்காக நாம் உதவ இருக்கிறோம். எனவே நான் சொல்கிறேன், 5,000 கொடுக்காம 10,000 கொடுக்கலாம். நான் சொல்லியிருக்கேன் அந்த குழுவிட்ட 5,000 கொடுங்க. இப்போ நிறைய பேர் கொடுக்கும்போது கிள்ளி கொடுக்கணும், அள்ளி கொடுக்கணும் ஆசையாக இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு 20 பேர் 25 பேர் சூஸ் பண்ணி கொடுத்தா கடந்த ஆண்டு 55 பேர் கொடுத்துருவோம். அப்போ எவ்வளோ கொடுக்கணும்? இருக்கிறதே கொஞ்சம் காசு, அது எல்லாருக்கும் பிரித்து கொடுக்கணும். எனவே நான் என்ன சொல்கிறேன்னா, முடிந்தவர்கள் நீங்களே பார்த்துக்கணும், முடியாதவர்கள் தான் இந்த உதவித்தொகை. கடந்த ஆண்டு உதவி திருப்பி இந்த ஆண்டு உதவி பெற ஆசைப்படலாம். பட் இன்னொரு குடும்பம் இன்னொருத்தர் வந்து உதவி பெறலை என்றால்
அவர்களுக்கான வாய்ப்பை நாம் உருவாக்கி தரணும். எனவே மீண்டுமாக இந்த கல்வி உதவித்தொகைக்கான கடிதத்தை நீங்கள் அந்த ரிக்வஸ்ட் லெட்டரை நீங்கள் என்னிடமும் உதவி பங்கனும் எழுதி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். குடும்ப கார்டு எடுத்து உதவி பங்கு தந்தையை சந்திக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மற்றபடி நம்முடைய பங்கினுடைய திருவிழாவை நாம் எதிர்நோக்கி இருக்கிறோம். நம்முடைய பங்கினுடைய திருவிழா நோட்டீஸ் ஆனது வந்துவிட்டது. உங்களுக்கு தெரியும், நம்ம அனைத்துமே ஒரு மாதம், அடுத்த மாதம் 6ஆம் தேதி கொடியேற்றத்தோடு நாம் நம்முடைய பங்கினுடைய திருவிழா 35வது ஆண்டு திருவிழாவை நாம் எதிர்நோக்கி இருக்கிறோம். ஒரு மாதம் முன்பாகவே நீங்கள் பிடிச்சிக்கணும், ஒரு மாதம் முன்பாகவே அத்தனை விதமான ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம். அவை இந்த அழைப்புதலானது அன்பிய பொறுப்பாளர்கள் வழியாக உங்களுடைய வீடுகளுக்கு நிறைய போட்டிருக்கோம். விருப்பமுள்ள கூட நீங்கள் வாங்கிக்கலாம். நமது பங்கை சேர்வதை செய்து அன்பிய பொறுப்பாளர்களிடம் பெற்றுக்கொள்ளுங்கள். அவர்களே உங்களுக்கு கொடுப்பாங்க. கடந்த வாரம் நடந்த அன்பிய பொறுப்பாளர்கள் பங்கு பெறு கூட்டத்தில் திருவிழா நன்கொடையாக நம்ம ஒவ்வொரு ஆண்டும் 500 ரூபாய் போட்டும். இந்த ஆண்டு ஒரு 100 ரூபாய் தான் ஏற்றிருக்கோம். 600 ரூபாய், ஒரு குடும்பத்திற்கு 600 ரூபாய் என்று சொல்லியிருக்கிறார்கள். அவ்வாறு உங்களுக்கு தெரியும், அசனம் நான் இதை பற்றி சொல்லணும் அவசியம் இல்லை. தமிழகத்திலே, குறிப்பாக தமிழகம் வேணாம், சென்னையில் ஒரே ஒரு பங்கு தான், அது மதுரவாயில் மட்டும்தான் சமத்துவ உணவு விருந்து வழங்குகிறோம். நம்ம சமத்துவ விருந்து சொல்லலாம். அது நம்முடைய திருவிழா என்று அசன விழா. 4000க்கு மேற்பட்டவர்கள் இந்த விருந்தில் கலந்து கொள்கிறான். நம்ம யார்ட்டையும் போய் கேட்க நம்முடைய மக்களுடைய தாராள நன்கொடை தான். ஆகவே இந்த அன்பிய பொறுப்பாளர்கள் உங்களுடைய சந்திக்க வருகிற போது நன்கொடை மற்றும் அசன ரசீதும் கொடுப்பார்கள். உங்களால் முடிந்த தாராள உலகத்தை காட்டுங்கள். நான் சொன்ன இந்த திருவிழாவுக்கு நான் மீண்டும் சொல்ல ஜபிக்கணும். இந்த ஜபம் மிக அர்த்தமுள்ள விதத்தில் வெளிப்பாடு. நம்முடைய விழாக்கள் அர்த்தமுள்ள விதத்தில் கொண்டாடப்படும். நிறைய குழுக்களை போட்டிருக்கும், நிறைய முயற்சி எடுத்து கொண்டு இருக்கிறோம். எனவே 10 நாட்கள் நடைபெறுகிற இந்த திருவிழா அர்த்தமுள்ள ஒரு திருவிழாவாக, ஆண்டவருடைய பாதுகாப்புடைய ஆசிரியை நிறைவாக பெற்று தருகிற திருவிழாவாக அமைய தொடர்ந்து நீங்கள் ஜபிக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அவர் நான் சொன்ன மாதிரி நோட்டீஸு அதற்கு எல்லாருக்கும் இருக்கும். தயவுசெய்து பெற்றுக்கொள்ளுங்கள். அன்பிய பொறுப்பாளர் வழியாக மற்ற வேண்டும் என்றாலும் நீங்கள் நம்முடைய உதவி பந்திடமும் என்னிடம் பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய வழிபாடு மிக அர்த்தமுள்ள விதத்தில் நமக்கு சிறப்பித்து கொடுத்து நிறைய ஏற்பாடுகள் நிறைய பண்ணியிருக்காங்க. இந்த டொமினிக் சாவி அன்பியத்திற்கு ஒரு பலத்த ஒரு கரபலி கொடுத்து அவளுக்கு நம்முடைய நெஞ்சான் நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். அடுத்த வார ஞாயிறு திருப்படி புனித மரியாயின் மாசற்ற திருஹிருதய பிரசித்தி சேர்ந்தவர்கள் சிறப்பிப்பார்கள். கடைசி ஜெபமானா அதுக்கு முன்னாடி டொமினிக் சாவியை பற்றி வாசி. புனித டொமினிக் சாவியோ அன்பிய வரலாறு. புனித டொமினிக் சாவியோ இத்தாலியைச் சேர்ந்த புனித ஜான் போஸ்கோவின் வளர் இளம் பருவ மாணவர்களில் ஒருவர். இவர் குருவாகும் ஆசையில் படித்து கொண்டிருந்த போது தனது 14 வயதில் நோயுற்று இறந்தார். 14 வயது நிரம்பிய டொமினிக் சாவியோவின் வீரத்துவம் நிறைந்த அன்றாட புண்ணிய வாழ்வே இவரை புனிதர் நிலைக்கு உயர்த்தியது. கத்தோலிக்க திருச்சபையில் மறைசாட்சியாக இறக்காத புனிதர்களில் இவரே மிக இளையவர். தொடக்க காலம். டொமினிக் சாவியோ 1842 ஏப்ரல் 2ஆம் தேதி இத்தாலியில் உள்ள ரீவா இப்ரோஷோ சீரியல் பிறந்தார். இவன் சிறு வயதில் இருந்தே இயேசுவிடம் அன்னை மரியாவிடம் மிகுந்த பக்தி கொண்டு இருந்தார். இவரது குடும்ப சூழ்நிலை இவரை புனிதத்தில் வளர்த்தன. இவரது பெற்றோர் இவரை கிறிஸ்தவ மதிப்பீடுகளில் வளர்ப்பதில் அதிகம் ஆர்வம் காட்டினார். 4 வயதில் இவர் தனியாக ஜெபிக்கும் திறமை பெற்றிருந்தார். சாவியோ தன் முதல் நற்கருணை பெற்ற நாளை பற்றி குறிப்பிடும்போது, என் வாழ்வில் மிகவும் மகிழ்ச்சியானதும் அற்புதமான நாள் எது என்று அவர் ஆலயத்தில் பீட சிறுவர்கள் குழுவில் இணைந்து திருப்பலிக்கு குருக்களுக்கு உதவியாக செய்து வந்தார். அதிகாலை 5 மணிக்கு ஆலயம் சென்றுவிடும் வழக்கத்தை கொண்டிருந்தார். மழையிலும் குளிரிலும் இவர் ஆலயத்திற்கு தவறாமல் சென்றார். 12 வயது கடவுளின் அழைப்பை உணர்ந்து புனித ஜான் போஸ்கோ நடத்திய ஆராட்டலில் சாரிவோ சேர்ந்தார். 1854 அக்டோபர் முதல் திங்கட்கிழமை தனது தந்தையுடன் புனித ஜான் போஸ்கோவை சந்தித்த இவர், நான் தைக்கப்படாத துணியாக இருக்கிறேன், என்னை இயேசுவுக்கு உகந்த நல்ல சட்டையாக தைப்பது உங்கள் பணி என்று அவரிடம் கூறினார். கெட்ட வார்த்தைகள் பேசிய சீரார்களை சாவியோ கண்டித்து திருத்தினார். சண்டையிட்டு கொண்ட சீரார்களிடையே சமாதானம் செய்து வைத்தார். தீய வழிகளில் இருந்து விலகி களங்கமற்ற தூய்மையான புண்ணிய வாழ்வு வாழ்ந்தார். தனது செயல்கள் அனைத்தும் இறைவன் புகழ்ச்சிக்காகவே செய்து வந்தார். இறுதியில் சாவியோ குரு மடத்தில் சேர்ந்தார். பாவம் செய்வதை விட சாவதே மேல் என்பது இவரது விருது வாக்கு ஆகும்.
14 வயது இருக்கும் உடல் நலம் பாதிக்கப்பட்டதால் மிகவும் பலவீனம் அடைந்தார். 1857 மார்ச் 9 விண்ணக காட்சியாக பரவசம் அடைந்து, ஆகா எவ்வளவு இன்பம் நிறைந்த அற்புத காட்சி என்று கூறியவாறே டொமினிக் சாவியோ உயிர் துறந்தார். புனிதர் பட்டம். புனிதர் பட்டம் திருத்தந்தை 12ஆம் பயஸ் டொமினிக் சாவியோவுக்கு 1950 மார்ச் 5 அருளாளர் பட்டமும் 1954 12ஆம் புனிதர் பட்டமும் வழங்கி உரை நிகழ்த்திய போது, இளைஞர்கள் சாவில் வழியாக பின்பற்ற வேண்டும், தீய சக்திகளின் தாக்கத்தை புறக்கணித்து தூய்மை நிலைக்கு நின்று சாவியோவின் புனித வாழ்க்கை இளைஞர்களுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு என்று கூறினார். சொன்ன மாதிரி இந்த நோட்டீஸ் அன்பிய பொறுப்பார்கள் நம்முடைய உதவி பங்கு தந்த ஆபீஸ்ல இருக்கு. அந்த நோட்டீஸையும் அதனுடைய அந்த ரசீதையும் பெற்றுக்கொள்ளுங்கள். சந்தாவும் கூட அங்கேயே நீங்க கட்டலாம். அதுக்கான ஏற்பாடையும் செய்திருக்கிறோம். கடைசி ஜெபத்திற்காக எழுந்திருப்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரின் நிலையான மறை நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவிழமான மக்களை கனிவுடன் கண்ணோக்கியமை வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் மாற்றுக்குரிய உடலின் அணிமற்ற உயிர்த்தெழுதலுக்கு வந்து சேர அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருபலி நிறைவு பெற்றது. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.
திருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாயின் மாசற்ற திருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். என் பங்கின் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புனிதர் புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை. இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க.